அடியேன் சுவாமி ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக. தேவரே திருடி சூழ்ச்சிகிற சுவாமி. श्रीमाधवांग्रि जलजत्वय नित्यसेवा प्रेमाविलासय परांकुश पादभक्तम् कामाचिदोष अरमात्मपदास्थितानां रामानुजं यतिपतिं प्रणमामि मूर्धना. பராங்குசர் என்ன, பரகாலன் என்ன, இவரை அடிபணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ராமானுஜ திருவிழியை சேவிக்கிறேன் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம். ஆக ராமானுடைய சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்தை தெளிவுபடுத்துவதற்காகவே யதீந்திரவத தீபிகா என்கிற ஒரு கிரந்தம் அனுகிரகிக்கப்பட்டது. அதிலே நாம் தர்மபூத தியானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். 10 அவதாரங்கள். அதிலே நாம் ஆச்சரியமான 7வது அவதாரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தர்மபூத ஞானம். தர்மபூத ஞானம் என்றது என்னது? பக்தி பிரபக்தியும் தர்மபூத ஞானம் தான் பார்த்தோம். அந்த பக்தி பிரபக்திகளுக்குள்ளேயே அது எப்படி மோட்சத்தை கொடுக்கிறது, பக்தி எப்படி மோட்சத்துக்கு போகிறோம், பக்தியாலே பிரபக்தியாலே எப்படி மோட்சத்துக்கு போகிறோம் என்பதை கடந்த காலகட்டத்தில் அனுபவிக்க பெற்றோம். பக்தி என்பது நமக்கு அந்திம ஸ்மிருதி தேவைன்னு சொல்லியிருக்கிறது. கடைசி காலத்திலே பகவானுடைய நினைவு இருக்க வேண்டும் பக்திக்கு அப்படிங்கிறார். ஆனா பிரபக்திக்கு பகவானுடைய நினைவு இருக்கிறன்ற அவசியம் கிடையாது. இருந்தால் தப்பில்லை. அதைத்தான் வராக நாயனார் தெரிவிக்கிறார். ஸ்திதே மனசே சரீரே சச்சியோன்னரகா ஜாதிதான்மே ஸ்ருதிஸ்மத்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் தசஸ்மம் வியமானந்தோ காட்டபாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம். நான் அவனை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு அழைத்துக் கொண்டு போகிறேன் என்று தெரிவிக்கிறார் வராகநாயனார். அதைத்தான் தேவப்பெருமாள் தேகாவசானே முக்தி சாத், பிரபன்னனுக்கு இந்த தேகத்தின் முடிவிலேயே அவனுக்கு மோட்சம் அப்படின்னு தெரிவித்தார். ஆனா பக்தி நிஷ்டனுக்கு இந்த தேகத்தின் முடிவு மோட்சம் அல்ல, முக்தி அல்ல. அது 4-5 தேகங்கள் ஆகலாம், அதாவது பிறவிகள் ஆகலாம், ஜென்மா ஆகலாம், அல்ல 10 ஜென்மாக்கள் கூட ஆகலாம். எப்ப பிராரப்த கர்மா தலையுறதோ அப்பதான் பக்தி நிஷ்டனுக்கு மோட்சம் என்று தெரிவித்தார். நேற்றுக்கு அதெல்லாம் பூர்ணமா பார்த்தோம். அதுக்கு வரைக்கும் கடைசியா நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். என்னன்னா, சர்வதர்மான் பரித்தித்த ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகத்தாலே என்ன சொல்லப்படுகிறது? இது பக்தி நிஷ்டனுக்கு என்ன சொல்லப்படுகிறது, பிரபன்னனுக்கு என்ன சொல்லப்படுகிறது? ஏன்னா மோட்ச இச்சாமி மாசுஷகா, சர்வ பாபேபியோ மோட்ச இச்சாமி மாசுஷகான்னு சொல்லியிருக்கார் கண்ணன். எல்லா பாபங்களையும் தொலைத்து உன்னை மோட்சத்துக்கு அழைத்துக் கொண்டு போகிறேன். இது அந்த வாக்கியத்துக்கு உண்டான அர்த்தம். ஆனால் பிரபன்னனுக்கு உண்டான நிலை இந்த சப்தத்துல என்ன சொல்லப்படுகிறது? பக்தி நிஷ்டனுக்கு உண்டான நிலை இந்த சப்தத்துல என்ன சொல்லப்படுகிறதுனா, பக்தி நிஷ்டனுக்கு பக்தி ஆரம்ப விரோதிகளை தொலைக்கிறேன், அதுக்குண்டான பாபங்கள் இருக்கணும், அதுதான் சர்வ பாபம். அந்த பக்தியை ஆரம்பிப்பதற்குண்டான பாவங்கள் என்னென்ன உண்டோ அது அத்தனையும் தொலைக்கிறேன் தான் சர்வ பாபியோ அர்த்தம் என்று சுவாமி ராமானுஜர் தெரிவித்தார். அப்ப பிரபன்னனுக்கு என்ன சுவாமி வருதுன்னா, மோட்சத்துக்கு விரோதியாக இருக்கக்கூடிய பாவங்கள் என்னென்ன உண்டோ அது அத்தனையும் தொலைக்கிறேன்னு பிரபன்னனுக்கு உண்டான தன்மையும் தெரிவித்தார். அதற்கு மேல அந்த பக்தி சுலபமா இருக்குமான்னா பக்தி சிரமமா தான். பக்தி புரிந்து கொள்வது சுலபம், செய்வது கடினம். அதே பிரபக்தி புரிந்து கொள்வது சிரமம், செய்வது சுலபம். செய்வது ஒண்ணுமே கிடையாது பிரபக்தியில. ஆனா புரிஞ்சுக்கணுமோ துவமேவ உபாய பூதோமே பவ, இது பிரார்த்தனா மதி சரணாகதி. புத்தி விசேஷம்தான் சரணாகதி. அப்ப புத்தி விசேஷமா இருக்கிறபடியாலே நீயே எனக்கு உபாயமாக இருப்பாய் என்று உறுதி கொள்கிறோமோ பிரபக்தி, அந்த பிரபக்தி தான் சரணாகதி. அந்த சரணாகதி என்னது? உறுதி கொள்வது. அப்ப புத்தி விசேஷம் தான் சரணாகதினார். அப்பன்னா இது ரொம்ப சுலபமா இருக்கே சாமி, சுலபமா பண்ணலாமான்னா சுலபந்தான். ஆனா
அந்த சுலபத்துக்குள்ளே ஒரு துளியும் சுவாதந்திரம் இருக்கப்படாது. சுவாதந்திரம் இருந்தாலே போச்சு. சுவாதந்திரம் இருக்கக்கூடாது. ஏன்னா முழுக்க முழுக்க பாரதந்திர ஞானம் இருக்கணும். முழுக்க வேறு விஷயமான லௌகீகத்துல ஈடுபடவே கூடாது. பிரபக்தின்னு சொல்லியாச்சுனாலே வேற ஏதாவது இருக்கான்னா ஒண்ணும் கிடையாது. லௌகீக விஷயமே இருக்கவே கூடாது. பரமே காந்தியா இருக்கணும். ரெண்டாவது கைங்கரியத்துல ஸ்ரத்த இருக்கணும். அது முக்கியம். அப்பதான் அந்த பிரபக்தியே பலிக்கலையா? அப்ப பக்தனுக்கு இந்த சரீரத்தின் முதலிலேயே மேற்கொண்டு வேறு சரீரத்தின் முடிவிலேயே மோட்சம் கிட்டும். வேறு சரீரம் என்ன? அது முதல் சரீரமோ 2ஆம் சரீரமோ 10ஆம் சரீரமோ அந்த சரீரத்தின் முடியல மோட்சம். ஆனா பக்திக்கு நிறைய பேர்கள் உண்டு. பக்திக்கு நிறைய பேர் இருக்குது. என்னென்ன பேரு? வேதனம், தியானம், உபாசனம் அப்படின்ற நிலைகள்லாம் பக்திக்கு உண்டு. அந்தந்த சொற்கள்லாம் உண்டு பக்திக்கு. பக்திக்கு 3 நிலைகள் உண்டு. நம்ம கடைசியா பார்த்தது. பக்திக்கு 3 நிலைகள் உண்டு. என்னென்ன உண்டு? பரபக்தி, பரஜான, பரமபக்தி என்று சொல்லக்கூடிய 3 நிலைகள். ஒவ்வொன்றும் நாம் உயரணும். பரபக்தியிலிருந்து பரஜானம் வரணும், பரஜானிலிருந்து பரமபக்தி வரணும். ஒவ்வொன்றும் நம்ம உயரணுமோ. இப்ப நாம் எதுல சுவாமி இருக்கோம்? இப்ப பரபக்தியில இருக்குமா, பரஜானத்துல இருக்குமா, பரமபக்தியில இருக்குமா? ஆழ்வார்க்கு 3 பக்தி வந்துருத்து. பரபக்தி, பரஜான, பரமபக்தி 3 பக்தியும் வந்துருத்து. இப்ப நாம எங்க சுவாமி இருப்போம் அப்படின்னா பிரபன்னர்கள் சொல்றோம். பிரபன்னர்கள்னா பக்தி நிட்டர்கள்னா இங்க சாத்திய பக்தின்னு பேரு. கொஞ்சம் நீங்க இதை மட்டும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். நேற்றுக்கே முந்தானத்துக்கு காலசூழல் நிறைய கேட்டிருக்கேன். இதையே தான் சொல்லியிருக்கேன். சாத்திய பக்தி, சாதன பக்தி. பிரபன்னர்கள் பண்ணக்கூடிய பிரபன்னர்களும் பக்தி உண்டு. அந்த பக்தி சாத்திய பக்தி. ஆனா பக்தி நிட்டனுக்கு சாதன பக்தின்னு பேரு. சாதன பக்தி பண்ணினால் தன்னுடைய முயற்சியாலே பகவானை அடையுதல் என்பதுதான் சாதன பக்தி, சாத்தியோபாயம். ஆனா சாத்திய பக்தி என்பது பக்தி பண்ணுவதே பிரயோஜனம். பக்தியினால் மற்றொரு பிரயோஜனம் அல்ல. அந்த பக்தி பண்ணுவதே பிரயோஜனத்துக்காக பண்றோமோ அப்படின்னா பகவானை சேவிப்பதே பிரயோஜனம், கைங்கரியம் பண்ணுவதே பிரயோஜனம், அவனை ஆனந்திப்பதே பிரயோஜனம், அவனுக்காக நான் இருப்பதே பிரயோஜனம். இந்த பிரயோஜனத்துக்காக இருக்கிறோமோனோ இதுதான் என்னது? சாத்திய பக்தின்னு பேரு. இந்த சாத்திய பக்தியில 3 விதமான நிலை இருக்கு. 3 நிலைகள் இருக்கு. பரபக்தி, பரஜான, பரமபக்தின்னு இருக்கு. சரி சுவாமி, இதுல நம்ம எதுல இருந்திருக்கோம்? எந்த நிலையில இருந்திருக்கோம்? பரபக்தியில் இருக்குமா, பரஜானத்தில் இருக்குமா, பரமபக்தியில் இருக்குமான்னா இன்னும் பரபக்தி என்பது முதல் நிலை. அந்த பரபக்தி அடையறதுக்கு இன்னும் 10 நிலைகள் கீழே இருக்கு. அதுக்கு கீழே இருக்கும். நம்ம என்னமோ பரபக்திக்கு வந்துட்டோம் சுவாமி, நம்மளா பிரபன்னால் ஒண்ணும் இல்லை. முதல் நிலைக்கே வரல. முதல் நிலைக்கு வருவதற்கு அதுக்கு கீழே உள்ள 10 நிலைகள் இருக்கு. அதற்கும் கீழே நம்ம இருக்கும். அப்ப பரபக்தி ஏற்படுவதற்கு முன்னாடி 10 நிலைகள் இருக்கு. அதற்கும் கீழே நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்பன்னா பரபக்தியை பிடிச்சாச்சுன்னா கிடு கிடு கிடுன்னு பரபக்தியான்னு அது பரபக்தி, அதுக்கப்புறம் பரஜானம், அதுக்கப்புறம் பரமபக்தி அப்படின்னு ஒவ்வொன்னா அப்படி வந்துடும். சரி சுவாமி, இதெல்லாம் என்னது? ஆனா பரபக்தியிலிருந்து பரஜானம் வர்றதுதான் பெரிய பாடு. சாமானிய விஷயமே இல்லை. பரபக்தியிலிருந்து பரஜானம் வரணுமோனோ அந்த பரஜானம் வர்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. பரஜானத்திலிருந்து பரமபக்தி கொஞ்சம் கிடுகிட்டு வந்துடும். ஆனா பரபக்தியிலிருந்து பரஜானம் வர்றது ரொம்ப சிரமம். எப்படி சுவாமி? இது ஒரே எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு நிறைய மாநகரத்துல எல்லாம் ஹைவேஸ் நிறைய வந்துருச்சு. நேஷனல் ஹைவேஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஆனா அங்கங்க குறுக்க இந்த ஊருக்குள்ள போறது இடம்லாம் நிறைய இருக்குமோனோ அந்த ஊருக்குள்ள யாரா இருந்தா வச்சுக்க, அந்த ஊர்ல இருந்து அந்த ஹைவேஸை பிடிக்கிறதுக்கு அவ வரணும். அவ வரத்துக்கு எவ்வளவு நேரம்? 2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அங்கிருந்து அவ ஊருக்கு போறதுக்கு 2 மணி நேரத்துல போயிட்டான் ஹைவேஸ்ல. ஆனா இதே இந்த ஊர்ல இருந்து போகணும்னா கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் ஆகும் சுவாமி. ஒவ்வொரு ஊரா போயிட்டு இருக்கிறதுக்கு. அப்ப அந்த ஊரை விட்டு நெடுஞ்சாலை என்று சொல்லக்கூடிய ஹைவேஸ்க்கு வரணும்னா 2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் என்ன சுவாமி? அங்கிருந்து இங்க வரத்துக்கு எத்தனை தூரம் இருக்கும்? ஒரு 50 கிலோமீட்டர்னு வச்சுக்கோ. 50 கிலோமீட்டர் இருக்காது, பேச்சுக்கு 50 கிலோமீட்டர் வச்சுக்கோ.
அதுக்கப்புறம் 200 கிலோமீட்டர் இருக்கு ஹைவேஸ்ல. ஆனா அந்த 200 கிலோமீட்டர்ல 2 மணி நேரம் தான் கலந்துருவாரு. 50 கிலோமீட்டர் கலப்பதற்கு எத்தனை நாள் ஆகுது? அதே 2 மணி நேரம் ஆகுது. அதே போல பரபக்தி அதுதான் நம்ம வந்து கிராமத்துல இருந்து ஊருக்கு ஹைவேஸ் வர மாதிரி அது நெடுதூரம் வந்துட்டு இருக்கும், ரொம்ப சிரமம். அதுக்கப்புறம் பரபக்தியிலிருந்து பரஜானம் வரணும்னா வந்துட்டோம் வச்சுக்க, அது வரதான் சிரமம். வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் பரமபக்தி வந்துடும். பரபக்தி உடனே வந்துடும். ஆக பரபக்தி, பரஜான, பரமபக்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எங்க சுவாமி சொல்லியிருக்கு? சாஸ்திரம் சொல்லியிருக்கா? நீங்களா சொல்றீங்கன்னா கண்ணனே சொல்லிட்டு இருக்கான். ஞாத்தும் திரஷ்டும் பிரவேஷ்டும். ஞாத்தும் திரஷ்டும் பிரவேஷ்டும் 3 நிலைகளை கண்ணன் தெரிவிக்கிறார். ஞாத்தும் என்ன அறிகை, திரட்டும் என்ன காண்கை, பிரவேஷ்டும் என்ன அடைகை. அதாவது அதாவது என்னென்ன? ஞாத்தும் என்பால் அறிகை, அறிகை, காண்கை, அடைகை. என்ன புரியுங்க? ஞாத்தும் திரட்டும் பிரவேஷ்டும் இதுதான் பரபக்தி, பரஜான, பரமபக்தி. இது 3 தெரியறதோனும். அப்ப ஞாத்தும் திரட்டும் பிரவேஷ்டும் போட்டா இல்லையா? அப்படி இருக்க இதெல்லாம் என்னது சுவாமி? அப்ப இதெல்லாம் என்ன தெரியுமான்னா, ஞாத்தும்னா அறிகை, திரட்டும்னா காண்கை, அதுக்கப்புறம் அடைகை. அப்ப அறிகை, காண்கை, அடைகை அதாவது ஞான தரிசன பிராப்தி. கொஞ்சம் நன்னா கேட்டுங்க. ஞான தரிசன பிராப்தி அப்படின்னா ஞான அவஸ்தை, தரிசன அவஸ்தை, பிராப்தி அவஸ்தை. அவஸ்தை ரொம்ப அவஸ்தையா இருக்க சுவாமி. அந்த அவஸ்தை இல்லை இது, அந்த அவஸ்தை இல்ல, தசா விசேஷன். இதுக்கு தசா விசேஷம், தசா வேறுபாடுகள், தசா வேறுபாடுகள். ஞான அவஸ்தை, தரிசன அவஸ்தை, பிராப்தி அவஸ்தை. அப்ப முதல்ல பகவான பற்றின அறிவு. அப்பதான் ஞாத்தும், பகவானை பற்றின அறிவு தான் ஞாத்தும். சரி, அப்ப அவரோடு சேர்த்து இருந்தால் ஆனந்தம், அவரை விட்டு பிரிந்தால் துக்கம். அதுதான் என்னது? ஞானம். அதுதான் ஞாத்தும். அதுதான் என்னது? ஞாத்தும்ன்றது என்னது? அறிகை. அதுதான் ஞானம். அதுக்கப்புறம் ஞானமானதுக்கு அப்புறம் அறிகை தான் ஞானம். அதுக்கப்புறம் காண்கை இருக்கணும். காண்கை என்ன சுவாமி? பிரத்யக்ஷ சமானாகாரமான சாட்சாத்காரம். பிரத்யக்ஷ சமானாகாரமான சாட்சாத்காரம். அதாவது கண்ணை மூடினால் கூட நம் கண் முன்னாடி நேரா நிற்கிறா போல இருக்கு இல்லையா? அதுதான் காண்கை. சில பேர்லாம் கண்ணை மூடிட்டா கூட பயப்படுவான். பயந்துட்டானதான் கண்ணை மூடினா கூட பேய் முன்னாடி இருக்க மாதிரி தெரியுதுன்ற. அது வந்து லௌகிக விஷயத்துல. ஆனா ஆழ்வார்களுக்கோ ஆச்சாரியர்களுக்கோ கண்ணை மூடினா பகவான் முன்னாடி நிற்கிற மாதிரி தெரியும். அதுக்கு என்ன பேரு? பிரத்யக்ஷ சமானாகாரமான சாட்சாத்காரம். அதுதான் காண்கை, அதுதான் திருட்டும். ஆக ஞாத்தும், ஞாத்தும் என்றால் பகவானோடு சேர்ந்து இருந்தால் ஆனந்தம், விட்டு பிரிந்தால் துக்கம். இது ஞானம். அடுத்து காண்கை என்பது பிரத்யக்ஷ சமானாகாரமான சாட்சாத்காரம். கண்ண மூடினாலும் தெரியறதோ அதுதான் காண்கை. அடுத்து அடைகை. அடைகை என்னது? பிரவேஷ்டும். அவளை அடைகை என்பதுதான் பிரவேஷ்டும் அப்படின்னு தெரிவிக்கிறாள் இல்லையா? அப்பனா ஞான தரிசன பிராப்தி. எத்தனை வார்த்தைகள் இருக்கு பாருங்க. ஞாத்தும் திரட்டும் பிரவேஷ்டும், ஞான தரிசன பிராப்தி. அதே போல இன்னொன்னு என்ன சொன்ன உங்களுக்கு? ஞாத்தும் அறிகை, காண்கை, அடைகை. இந்த 3 எல்லாமே ஒண்ணுதான். ஒண்ணு எல்லாம் தமிழ்லயும் சம்ஸ்கிருத பாத்திலையும் சொல்லிட்டு இருக்கேன். சரி, இப்ப அடுத்தது இப்ப பிரத்யக்ஷ சமானாகாரமான சாட்சாத்காரம். இது என்னது? இதுதான் காண்கை. அடுத்தது அடைகை. அடைகை என்னன்னா பகவான் திருவடிகளை அடைதல். அப்ப முதல்ல பகவானோடு சேர்ந்து இருந்தால் ஆனந்தம், விட்டு பிரிந்தால் துக்கம். இது ஞானம். அவனோடு நாம் நேர பிரத்யட்சமா சேவிக்கும்படியான ஒரு தன்மை. அதாவது என்னது? பிரத்யட்ச சமானாகாரமான சாட்சாத்காரம்.
கண்ணை மூடினாலும் பகவானுடைய திருமேனி தெரியறதுன்னு அந்த தெரியக்கூடிய ஒரு நிலைதான் என்ன தெரிவிக்கிறார். அதுதான் என்ன தெரிகிறது, அதுதான் திரஷ்டும்னு சொன்னார். சரி, இது ரெண்டாவது. மூன்றாவது அடைகை, பகவானின் திருவடிகளை அடைதல், ஞான தரிசன பிராப்தி. இதுதான் பரபக்தி, பரஜான, பரமபக்தி. இப்ப போடுந்தா எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருவேன். பரபக்தி பரஜான பரமபக்தி ஈக்குவல் ஞான தரிசன பிராப்தி. அதுக்கப்புறம் வேற என்னென்ன இருக்கு, வேற என்ன இருக்கு, அடிகை காண்கை அடைகை. அப்ப மூணு வந்துட்டு பாருங்க. ஞானம் திருஷ்டம் பிரவேஷ்டம், பரபக்தி பரஜான பரமபக்தி, ஞான தரிசன பிராப்தி. அதே போல இன்னொன்னு என்னது, அரிகை காண்கை அடைகை. இதுதான் இதுக்கு என்ன பேரு, பரபக்தி பரஜான பரமபக்தி. இது ஞானத்தின் வெவ்வேறு நிலைகள், ஞானத்துக்கு இருக்கக்கூடிய வேறு வேறு பெயர்கள் பரபக்தி பயணம். இதுல பரபக்தியிலிருந்து பரஜானம் வந்து ரொம்ப நாள் ஆகலாம். பரபக்தியிலிருந்து பரஜானம் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகலாம். அப்படின்னா நிறைய பிறவிகள் கூட ஆகலாம். சுவாமி நிறைய பிறவிகள் கூட ஆகலாம்னா அது யாருக்குது, பக்தி யோக நிட்டனுக்கு. கொஞ்சம் அப்படி சொல்றதையே நீங்க இத்தனை காலட்சம் கேட்ட உடனே டக்குன்னு புரிஞ்சுடணும். ஏன்னா நிறைய பிறவிகள் யாருன்னா இது வந்து பிரபன்னனுக்குன்னு நினைக்கப்படாது. பக்தி யோக நிட்டனுக்கு என்ன ஆகும், பரபக்தியிலிருந்து பரஜானம் வரணும்னா நிறைய பிறவிகள் கூட ஆகலாம். பரபக்தி பண்ணிட்டே இருந்தா தரிசன சமானாகார சாட்சாத்காரம் வரும். ஆனால் பரஜானம் வந்துட்டா அதன் பிறகு பரமபக்திக்கு போய் மோட்சம் போவதே ரொம்ப சுலபம். பரஜானம் வந்துட்டா அதுக்கப்புறம் பரமபக்தி நிலை இருக்கு இல்லையா, முதல்ல பரபக்தி, பரஜானம், பரமபக்தி. பரபக்தியில இருந்தது பரஜானம் வருதுதான் சிரமமா இருக்கும். ஆனா பரஜானத்திலிருந்து பரமபக்தி அது மோட்சத்துக்கு வருது, ரொம்ப சுலபமா போயிடும். இது சரி சுவாமி, தரிசன சமானாக்காரம்னு சொன்னேலே, நம் கண் முன்னாடி தோன்றுவார்னு சொன்னேன். எப்ப தோன்றுவார், எப்ப தோன்றுவார்? நாமெல்லாம் பிரபன்னர்கள், சரணாகிதி நிட்டர்கள். அப்பனா ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றுக் கொண்டு சரணாகி பண்ணியிருக்கோம். நீயே உபாயம், நீயே பிராப்தியம், நீயே பிராப்திய பிராபகம், நீயே உபாய உபயம் என்கிற தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்காச்சு அப்ப நம்மளாம் பிரபன்னர்கள் சொன்னோம். அப்படி இருக்காச்சு நமக்கு எப்ப தோற்றுவார்? ஆச்சாரியஸ்தே சொல்றாரு இல்லையா, எதுக்குன்னா என்ன தெரிவிக்கிறான்னா ஆச்சாரிய தெய்வத்துல ஆசிரியமா தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறானா, நமக்கு பகவான் எப்ப தோன்றுவார்? இப்ப சமாசனம் பண்ணிட்டார், இந்த மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அந்த மாதிரி பண்றது இல்லை பகவான். ஆச்சாரியனை வந்து தோலை காமிச்சு சமாசனம் பண்ணிடணும். பண்ணி முடிச்சவனே சுவாமி ஒரு சில நாளுக்கு இவர் கொஞ்சம் நன்னா இருந்தார்னா இவருக்கு அப்படியே பிரத்யக்ஷ சமானாகாரண சாட்சாத்காரம் காமிக்கிறேன், என்னுடைய உருவத்தை அப்படியே காமிக்கிறேன்னு பகவான் காமிக்கிறாருன்னா பண்றது கிடையாது. அந்த மாதிரி பண்றது கிடையாது. அது எப்ப சுவாமி கிடைக்கும்? பெருமாளை நான் எப்ப சேவிக்கலாம்? சேவிக்கலாம்னா அர்ச்சாமூர்த்தியை சேவிக்கலாம், அதுல எந்த குறையும் கிடையாது. ஸ்ரீபெரும்புதூர்னா எம்பெருமானை சேவிக்கலாம், ஸ்ரீரங்கம் போனா நம்பெருமானை சேவிக்கலாம், திருவள்ளிக்கேணி வந்தா பால்சா சேவிக்கலாம், காஞ்சிபுரம் போனா தேவப்பெருமானை சேவிக்கலாம், அதே மேலக்கோட்டை போனா செல்வப்பிள்ளைக்கு சேவிக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா நேரா திருமேனியோடு தரிசன சமானாகார சாட்சாத்காரம் அது கிடைக்குமானா இங்க கிடைக்காது. பிரபன்னனுக்கு இங்க கிடைக்காது, சாஸ்திரம் ஒத்துக்கல, பிரபன்னனுக்கு இங்க கிடைக்காது. ஆச்சாரியதேக்காரர் இதுக்குன்னு ஒரு சூத்திரம் எடுத்திருக்காரு. ஆச்சாரியதேன்னு ஒரு கிரந்தம், அந்த கிரந்தக்காரர் ஒரு சூத்திரம் எடுத்துக்கிறார். மார்க்க மத்தியத்திலே பரஜானம் எப்படி எடுத்துக்கார், மார்க்க மத்தியத்திலே பரஜானம் எடுத்துக்கார். மார்க்க மத்தியம் என்னது, அதாவது எப்படின்னா இப்ப பரபக்தி இருக்கணும், முதல் பரபக்தி, பரபக்தி பரஜான பரமபக்தி. முதல்ல பரபக்தி, பரபக்தி தசையோடு தான் இந்த பூலோகத்துல நம்ம இருப்போம். கடைசி வரைக்கும் பரபக்தி தசை தான். இப்ப இருக்கானா இப்ப இல்ல, கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அடியனுக்கு இல்லை. ஏன்னா அந்த பரபக்தி நிலை வர்றதுக்கு 10 நிலைக்கு கீழடியே இருக்க, அந்த 10 நிலையை தாண்டி பரபக்தி நிலைக்கு வரணும். ஆனா பரபக்தி நிலை இங்க வந்துடும், இந்த பூலோகத்துல வந்துடும். பூலோகத்துல வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பூலோகம் கிடைச்சிடுறது. கிடைச்ச உடனே தரிசன சமானாகாரம் பூலோகத்துல கிடையாது. என்ன பாருங்க, இங்க பிரத்யக்ஷ சமானாகார சாட்சாத்காரம் இந்த பூலோகத்துல கிடையாது. பூலோகத்துல நமக்கு பரபக்தி கிடைக்கிறது. ஆனா பரபக்தி பரஜானம் இந்த பூலோகத்துல கிடைக்கிறதுன்னா கிடைக்காது. பரஜானம் என்னது,
பகவானை பிரத்யட்சமாக சேவிக்கக்கூடிய ஒரு தன்மை. அது இந்த பூலோகத்துல கிடைக்கும்னா கிடைக்காது. அது எப்ப சுவாமி கிடைக்கும்? அர்ச்சராதி மார்க்கத்துல போறோமோ, அர்ச்சசு, அகசு, சுக்லபக்ஷம், உத்தராயணம், சம்பத்சரம், வாயுலோகம், வித்யுல்லோகம், இந்த மாதிரி ஒவ்வொரு லோகம் 12 லோகம் ஒரு கடைசியில பிரம்மலோகம், சத்தியலோகம் 12 லோகம் போறோமோனோ, தாண்டி போறோமோனோ, அந்த மார்க்கத்துக்கு நடுவுல பெருமாள் வந்து நமக்கு சேவை சாய்க்கிறார். போயிட்டே இருக்கமோனோ ஒவ்வொரு மார்க்கமா அர்ச்சசு, அகசு, சுக்லபக்ஷம், உத்தராயணம், சம்பத்சரம், வாயுலோகம், வித்யுல்லோகம், இந்த மாதிரி ஒவ்வொரு லோகம் போயிட்டே இருக்கச்சு அந்த நடுவுல வந்து பெருமாள் நமக்கு சேவை சாய்க்கிறார். அப்ப அர்ச்சராதி மார்க்க மத்தியத்தில் இதுதான் சாஸ்திரம் சொல்றது. நமக்கு பரஜானம் என்கிற தசை, பரபக்தி தசை இங்கே வந்துள்ளது. பரஜானம் என்கிற தசை இங்க வராது. அர்ச்சராதி மார்க்கத்துல போகும்போது அந்த போகிற மார்க்கத்தின் நடுவிலே பகவான் நமக்கு சேவை காய்கிறான். அப்பதான் பரஜானம் என்கிற தசை வருது. அப்பதான் பரஜானம் வருது. அங்க இருக்கிற வரைக்கும் பரபக்தி தசை தான். இங்க பரஜானம் கிடையாது. அப்ப 3 தசை: பரபக்தி, பரஜான, பரமபக்தி. பரபக்தி தசை இங்க இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பரஜான தசை மார்க்க மத்தியலே. அப்படின்னா அர்ச்சராதி மார்க்கத்தில் நம்ம போயிட்டு இருக்கும் போது அந்த போகக்கூடிய நடுவிலே பகவான் நமக்கு பூர்ணமா தரிசன சமானாகார சாட்சா்காரமாக சேவை சாய்க்கிறான். சரி, அங்க போய் அடையிறோமோ, எங்க ஸ்ரீவைகிட்ட போய் சேர்ந்து போயிடுறோம்னா அங்கதான் நமக்கு பரமபக்திங்கிற தசை ஏற்பட்டது. அங்கதான் நமக்கு பரமபக்தி தசை ஏற்பட்டது. ஆக நமக்கு இந்த லோகத்துல இருக்கும் போது பரபக்தி, இங்கிருந்து அர்ச்சராதி மார்க்கம் போகும்போது பரஜானம், அர்ச்சராதி மார்க்கம் முடிஞ்சு ஸ்ரீவைகுண்ட உள்ள நுழைஞ்ச உடனே பரபக்தி நடை வந்துள்ளது. இப்ப 3 தசா விசேஷம் பார்த்தோமோ, பரபக்தி, பரஜான, பரமபக்தி. பரபக்தி இந்த லோகத்தில், பரஜானம் போகிற வழியில் அர்ச்சராதி மார்க்கத்தில். அடுத்து விரஜாநதியை தாண்டினதுக்கு வரும் ஸ்ரீவைகுண்ட உள்ள போன உடனே நமக்கு பரமபக்தி நிலை கிடைச்சிடுறது. இதத்தான் மணவாள மாமிகள் தன்னுடைய திருவாவின் குற்றந்தாய் தெரிவிக்கிறார். நனியாம் பரமபக்தியால் நைந்து பங்கயத்தால் போனை ஒருமையுற்று சேர்ந்தாம் உயர்ந்து முனிவாரன் முன்புரசை முற்றின்பம் நீங்கி தனியாக நின்று தளர்ந்து நனியாம் பரமபக்தியால் நைந்து பங்கயத்தால் கோனை ஒருமையுற்று சேர்ந்தான் உயர்ந்து அப்படின்னு தெரிவிக்கிறாரு. சரி சுவாமி, இப்ப நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஆழ்வார் ஆச்சாரங்களாம் எப்படி சுவாமி? சாஸ்திரம் இப்படிதான் சொல்லியிருக்கு. சாஸ்திரம் இங்க இருக்கச்சே பரபக்தி, ஆந்திவே அர்ச்சராதி மார்க்கத்துல பரஜானம், ஸ்ரீவைகுண்டம் போன உடனே அப்படின்னா பரமபக்தி வந்துடுறதுன்னார். இப்ப ஆழ்வார்க்கு எப்படி 3 இங்கே வந்துடுச்சு, 3 இங்கே வந்துடுச்சு. இங்கே வந்துடுச்சுன்னா சாஸ்திர சம்மதம் இல்லையே சுவாமி. நீங்க என்ன சொன்ன? இத்தனை சாஸ்திரம் சொல்றது என்ன சொன்னேன்? பரபக்தி இங்கே, பரஜானம் அர்ச்சராதி மார்க்கத்துல, பரமபக்தி ஸ்ரீவைகுண்டது சொன்னேன். போய் சேர்ந்த உடனே சொன்னேன். சரி, இப்ப ஆழ்வார்க்கு இங்க எப்படி 3 வந்திருக்குன்னு பாப்போம். திருவிருத்தம் முதல் கிரந்தம், திருவாசிரியம் 2ஆம் கிரந்தம், பெரிய திருவந்தாதி 3வது கிரந்தம், திருவாய்மொழி 4வது கிரந்தம். இந்த 4 கிரந்தங்கள் பண்ணாரணும். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. திருவாய்மொழியும் 10ஆம் 10 8ஆம் திருவாய்மொழி வரைக்கும் பரபக்தி தசை ஆழ்வார்க்கு. ஆமா, ஆழ்வார்க்கு, நம்ம ஆழ்வார்க்கு பரபக்தி தசை என்னன்னா, திருவிருத்தம் பூர்த்தியா சேவிச்சு, திருவாதிரியம் பூர்த்தியா சேவிச்சு, பெரிய திருவந்தாதி பூர்த்தியா சேவிச்சு, திருவாய்மொழி கூட 10ஆம் 10 8ஆம் திருவாய்மொழி. 8ஆம் திருவாய்மொழி என்னது? திருமாலிருஞ்சோழமலை எண்டேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான், குருமாமணி ஒன்று புனல் உன்னித்தென்பால் திருமால் சென்று சேர்விடம் தென்திருப்பேரேடு. இந்த பதிகம் 10 8 அது வரைக்கும் என்னன்னா பரபக்தி நிலை. அதுக்கப்புறம் 10ஆம் 10 9ஆம் திருவாய்மொழி சூழ் வீசும் பனிமுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலதிரை கையெடுத்தாடின 7 முறையினம் பலமேந்திய என்னப்பன் வாழ்வுகள் நாரணன் தமரக் கண்டு வந்தே. இந்த 10ஆம் 10 9ஆம் திருவாய்மொழி பரஜானம் வந்துட்டு, பரஜானம் வந்துட்டு. அதுக்கப்புறம் முனியே நான்முகனே முக்கண்ணப்பா, இது 10ஆம் 10 10ஆம் திருவாய்மொழி. இது பரமபக்தி.
இப்ப ஆழ்வார் கிடைக்கும் இந்த 3 தசை இருக்குல்ல, இந்த 3 தசை நம்ம கேட்ட உடனே நமக்கு என்ன தோணும்னா, சுவாமி நீங்க இங்க இருந்துட்டு சொல்றீங்க தான். ஒரு சுவாமி என்ன சொன்னாருன்னா, ஒண்ணுமில்ல சுவாமி, பரபக்தி தசை இவருக்கு ஆழ்வாருக்கு எல்லா பிரபந்தம் இங்க முடிக்கச்சே வந்துட்டான்னா இல்ல. நீங்க என்ன சொன்னேன்? திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாரூர் 10ஆம் பத்து 8ஆம் பத்து திருவாய்மொழினா அது வந்து பரபக்தி. பரஜானம் வந்து சூழ்விசம் பணிமைன்னு சொன்னேன். அப்ப ஆழ்வார் கிளம்பிட்டார் போது. அப்ப சூழ்விசம் பணிமைகள் அந்த வாசனத்தை சேவிக்கும் போது ஆழ்வார் புளிய மரத்தடியிலையும் இல்லை, எங்க அர்ச்சராதி மார்க்கத்தில் போயிட்டு இருந்தார். அதனால்தான் அவருக்கு பரஜானம் ஏற்பட்டது. அப்படிதான் வந்து சாஸ்திரம் அப்படிதான் சொல்றது. ஏன்னா சாஸ்திரம் ஒரு ஜீவாத்மாவுக்கு பரபக்தி, பரஜான, பரமபக்தி எப்படி ஏற்படுன்னு சொல்லியிருக்கு. பரபக்தி இந்த லோகத்தில், பரஜானம் அர்ச்சராதி மார்க்கத்தின் மத்தியில், பரமபக்தி ஸ்ரீவைகுண்ட அடைந்த பிறகு சொல்லியிருக்கு. அதே போல இப்ப ஆழ்வார்க்கு திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி 8ஆம் பத்து 10ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழி வரைக்கும் இந்த லோகத்துல இருந்தா அது வரைக்கும் பரபக்தி இருந்தது. அப்ப 10ஆம் பத்து 9ஆம் திருவாய் வரும்போது அவர் கிளம்பிட்டார். எங்க போயிட்டார்? அர்ச்சராஜ மார்க்கத்துல போயிட்டு இருக்கச்சே பரஞ்சானம் வந்துட்டு. அதுக்கப்புறம் அங்கிருந்து நேரம் அங்க கிளம்பினாரு, ஸ்ரீவைகுண்டம் போயாச்சு. ஸ்ரீவைகுண்டம் உடனே பரமபக்தி வந்து விட்டான்னா இல்ல. ஆனா நீங்க அப்படித்தானே சுவாமி சொன்னீர், சாஸ்திரம் அப்படித்தானே சொல்றீங்க. ஏன்னா நமக்கு பரபக்தி அது மட்டும்தான் இந்த லோகத்துல. பரஜானம் பரமபக்தி ரெண்டுமே. அதுல பரஜானம் வந்து அர்ச்சராதி மார்க்கத்தின் மத்தியில், பரமபக்தி ஸ்ரீவைகுண்டம் சொல்லிடணும். அப்ப அப்படித்தான் ஆழ்வாருக்கு வந்திருக்கணும். ஆழ்வாருக்கு அப்படி வரல. ஒருவேளை ஆழ்வாருக்கு அப்படி வந்திருந்துன்னு வச்சுங்க, நமக்கு என்னதுமா கிடைச்சிருக்கும்? 10ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழிக்கு தான் கிடைச்சிருக்கும். 10ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழியோ 10ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி கிடைச்சிருக்காது. ஏன்னா ஆழ்வார் சொல்ல 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 மதுரை கவியார் உட்கார்ந்து தூளி கட்டு எழுதிட்டு இருக்கார். அவர் எழுதணும்னா இந்த லோகத்துலதான் எழுதிட்டு இருக்கார். இந்த லோகத்துல அவர் எழுதிட்டு இருக்காருன்னா ஆழ்வார் கல்வி போயாச்சு. அவர் வந்து அர்ச்சராதி மத்தியத்துல சொல்லிட்டு இருக்கார். ஆனா மதுரை கவியார் என்னமா எழுதுவார்? எழுத முடியாதுன்னு என்ன பண்ணுவோம்? அந்த பாசனம் சூழ்விசம் பண்ணியல் பாசனம் நமக்கு கிடைக்காம இருக்க போறது. அப்படி இல்ல, மூணுமே இங்கதான் கிடைச்சது. மூணுமே அப்படின்னா மூணுன்னா பரபக்தி என்ன, பரஜானம் என்ன, பரமபக்தி என்ன, இந்த மூணுமே ஆழ்வார் புளிய மரத்தில் அமர்ந்து கொண்டு இது மூணையும் ஆழ்வார் பாசனத்தை பெற்றுக் கொடுத்தாங்க. ஆனா ஆழ்வார் அழிச்சும் போகும்போது இந்த மூணையும் காட்டி கொடுத்து அழிச்சும் போனார். ஒருவேளை இந்த மூணையும் இங்கேயே காட்டி கொடுக்காம அழித்து கொண்டு போயிருந்தால் நமக்கு ஏனைய பிரபந்தங்கள் நமக்கு கிடைச்சிருக்காது. அது கிடைக்கணுன்றதுக்காக பகவான் பண்ணார். சரி சுவாமி, அப்ப 3 நிலையில இங்கேயே கொடுத்துட்டாரே, அது சாஸ்திர சம்மதமா? இல்லை. சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு? பரபக்தி இங்க, பரஜானம் அர்ச்சராதி மார்க்கத்தின் மத்தியில், பரமபக்தி ஸ்ரீவைகுண்டம் நடந்து பிறகு அப்படி இருக்க செய்து அப்ப இவர் பண்ணியிருக்கிற சாஸ்திர சம்மதம் என்ன இருக்குன்னா, பகவான் ஆழ்வாரைக்கு இங்க பண்ணணுன்றதுக்காக சாஸ்திரத்தையும் பகவான் மீறுவன். ஆழ்வாருக்காக சாஸ்திரத்தையும் பகவான் மீறணும். ஏன்னா ஆழ்வார் தான். அதனால சாஸ்திரத்தை மீறால் ஏன் இந்த சரீரத்தோடு ஆழ்வாரை அழைத்துக் கொண்டு வர நீர் வாரும் பகவான் கூப்பிட்டானா இல்லையா? நம்ம பார்த்துருக்கோம். நீர் வாரும் அப்படின்னு பகவான் கூப்பிட்டானா இல்லையா? இவர் தான் என்ன பண்ணாரு? பிடிவாதமா கிடையாது. இன்னின்றடிமை இனியாவராமை, இனி இந்த சரீரத்தை இருள் தர்மா ஞானத்தில் இனிப்பிறவி வேட்டை, இந்த சரீரம் இங்கதான் விடணும், சரீரத்தோடு சீவை கொண்டு போகப்படாது இவர்தான் இடவா பிடிவாதமா கேட்டுதான். அதனால உண்மையுடைய ஆசைப்படி நம்ம மோட்சத்துக்கு ஆக்ஷன் பண்ண பெருமாள் ஆக்ஷன் பண்ண. அப்ப இந்த சரீரத்தோடு போறது சாஸ்திர சம்மதமான கிடையாது. ஆனா பகவான் அது ஆசைப்பட்டான்னு ஆழ்வார் ஒத்துக்கலையோ. ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணான்னா பகவான் சாஸ்திரத்தை உடைக்கிறார் ஆழ்வாருக்காக. என்ன பண்ணார்? பரபக்தி, பரஜான, பரமபக்தி 3 இங்கே இருக்கட்டும். ஏன் சுவாமி பண்ணினார்? இப்ப பரபக்தி, பரஜான, பரமபக்தி இந்த 3 நிலை நமக்கு தெரியணும். தெரியணும்னா எப்படி தெரியாது? ஆழ்வார் கிளம்பி போயிட்டார். பரஜான அர்ச்சராதி மார்க்கத்தின் மத்தியில வந்துட்டு பரமபக்தி ஸ்ரீவைகுண்டம் வந்துருச்சுன்னா நமக்கு தெரியாது. நமக்கு காட்டி கொடுக்கணும்னா ஆழ்வாரை வைத்ததுன்னா காட்டி கொடுக்கணும். அதனால
வரம்பை மீறி ஆழ்வாருக்காக பண்ணினான்னு அர்த்தம். அப்படின்னா நமக்காக இது வேற யாருக்கா பண்ணியிருக்கா சுவாமி? ஒருத்தருக்கும் பண்ண கிடையாது. ஆழ்வாரை தவிர வேற யாருக்கா பண்ணியிருக்காங்கன்னா அந்த பாசனத்தை பெற்று கொடுத்து அழைத்து கொண்டு போனார் அவ்வளவுதான். ஆழ்வார் போகும்போது பாட்டு இருக்க மாட்டாங்கன்னா பாட்டு இருக்க மாட்டேங்குது. அப்படி இது வேற யாருக்காவது பண்ணியிருப்பாருன்னா ஒருத்தர் தான் பண்ணார், அவர் தான். வேற யாருக்கும் கிடையாது. ஏன்னா பகவான் கருணையே உருவானம். அதனால ஆழ்வாருக்கு மட்டும்தான் பண்றார். அத்தனை தூரம் பிரேமம் ஆழ்வாரத்துல. ஆழ்வார் திருமேனில் இருக்கக்கூடிய அதிமாத்திர காதல், ஆழ்வார் திருமேனில் இருக்கக்கூடிய அதிமாத்திர காதல், அந்த காதலால் தான் இதை பண்ணினார். சரி சுவாமி, ஆழ்வார் திருமேனில் அதிமாத்திர காதல்னா சாமானியமா லோகத்துல கணவன் மனைவி இருந்தாலே கணவன் ஏதாவது தப்பு பண்ணாலோ மனைவி ஏதாவது தப்பு பண்ணாலோ ஒருத்தருக்கு ஒத்துக்க மாட்டான். இது என்னமா நீ பண்ணலாம், என்னமா நீ அப்படின்னு சொல்லி சண்டை வந்துடும். ஆக்கிரமணம் அநேகமா திவ்ய தம்பதிகள்னு பெரிய பெருமாள் பெரிய பாட்டியார் தான். நமக்கெல்லாம் தம்பதின்னு சொல்லாம திவ்ய தம்பதி எல்லாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் இருக்கான்னா அந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி அங்கங்க வடக்கு பார்த்தா தெற்கு பார்க்கும், தெற்கு பார்த்தா வடக்கு பார்க்கும், அப்படிதான் இருந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கு. ஆனா அப்ப சாதாரண கணவன் மனைவின்னு சொன்னாலே கணவன் ஏதாவது தப்பு பண்ணாலும் மனைவி ஏதாவது தப்பு பண்ணாலும் சண்டை வந்துடும். சரி, இது ஒரு நிலை. ஆனா காதலன் காதலி இருக்காளோ இது நல்லா புரிஞ்சுக்கிறோம். காதலன் காதலி இருக்கா இல்லையா, அவளுக்குள்ள என்ன தப்பு நடந்தாலும் ரெண்டு பேரும் ஒத்துக்குவான். காதலன் காதலி கூட என்ன தப்பு நடந்தாலும் ரெண்டு பேரும் ஒத்துக்குவான். ஏன்னா இவர் ஏதோ ஒன்று சொன்னா, இந்த காதலன் ஏதோ சொன்னா அவளுக்கு பிடிக்கலைன்னாலும் ஒத்துண்டுவான். காதலி ஏதோ ஒன்று சொன்னா இவருக்கு பிடிக்கலன்னு ஒத்துண்டுவாரு. ஏன்னா காதலி சொல்றபடி காதலன் கேட்பான், காதலன் சொல்றபடி காதலன் கேட்பான். ஏன்னா சரி சுவாமி, காதலாகவே இருந்தா கொஞ்சம் பரவாயில்ல போட்டிருக்கேன். இல்லையே, கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் நமக்கு சொல்லிட்டு இருக்கேன், ஆழ்வார் சொல்லிட்டு இருக்கேன். கல்யாணம் ஆயிடுக்கணும், காதலா இருந்தா பரவாயில்ல சுவாமி. ஏன்னா கல்யாணம் பண்ணினாலே சண்டை வந்துடுறது. கல்யாணம் பண்ணினாலே சண்டை வந்துடுறது. அதுக்கு முன்னாடி காதலா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு. அதனால பெருமாளுக்கும் ஆழ்வார்க்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் மனைவி சம்பந்தமா காதல் சம்பந்தமா? காதலன் காதலி, மனைவி பர்த்தா, பர்த்தா பாரியா, இந்த சம்பந்தமானா பர்த்தா பாரியா சம்பந்தம் தான் சாஸ்திரம் சொல்றது. பர்த்தா பாரியா சாஸ்திரம் சொல்றது. ஆனா பகவான் ஆழ்வார் என்னமா பார்க்கணும் தெரியுமா? ஒரு காதலியாகத்தான் பார்க்கணும். பகவான் ஆழ்வார ஒரு காதலியாக தான் பார்க்கிறார். ஆழ்வார் பகவானை ஒரு காதலனாகத்தான் பார்க்கிறார். நல்லா படிச்சுக்கோ. ஆழ்வார் இப்படி இருந்தாதான் ரெண்டு பேருக்குள்ள என்ன பரிமாற்றம் இருந்தாலும் தவறே வராது. தவறு மனசுல வராது. காதலன் காதலி ரெண்டு பேரும் என்ன பண்ணாலும், இப்ப காதலன் வரான்னு சொல்லி அரை மணி நேரம் முன்னாடியே போய் காதலி போய் நிற்பான். அதே மாதிரி காதலி வரான்னு சொன்னா அந்த பார்க்குக்கு வரான்னா அவன் 6 மணிக்கு வரானா 5 காலுக்கு போய் நின்றுவார். என்ன சுவாமி அவ வந்துட்டு இருக்கா அப்படின்னு போய் நிற்கிறா இல்லையா? இது மனைவி வரான யாரும் தவறான தெரியாது. அடையே அது எல்லா காலத்திலும் பண்ணுவாருன்னா பண்ண மாட்டான். அது காதலன் காதலி இருக்கச்சது அந்த மாதிரி இருக்கமான ஒரு முன்னாடி. ஏன்னா அவளுக்கு எது வேணா முன்னாடி பண்ணுவான். இப்போ ஒண்ணு வேண்டாம், எல்லாருக்கும் புரியும்படியே ஒண்ணு சொல்றேன். வருஷம் பிறந்த நாள் நடத்தணும். காதலன் இது மனைவிக்கும் கணவனுக்கும் பர்த்தாவுக்கும் பாரியாவுக்கும் அவெல்லாம் பிறந்த நாளுக்கெல்லாம் ஒரு அட்டையெல்லாம் அனுப்பிச்சுட்டே இருக்கல. இன்னைக்கு அதெல்லாம் பெரிய ரொம்ப பிரசித்தமாயிடுச்சு. யாரும் வாட்ஸ்அப்ல விடுன்னு அடிச்சிருக்கு. அது வேறதான் ஆழ்வார் திருநட்சத்திரம் அமைச்சாலும் பரவாயில்ல, இது ஆச்சாரியார் திருநட்சத்திரம் அமைச்சாலும் பரவாயில்ல, இது கண்ணனுடைய திருநட்சத்திரம் அமைச்சாலும் பரவாயில்ல. இவாளுக்கு ஏதோ திருநட்சத்திரம் பேருக்கா சொல்ல திருநட்சத்திரம் சொல்லப்படாது. ஏதோ ஒரு பிறந்த நாளா இல்லது இது கல்யாண நாளா அதுக்கு ஒரு அட்டை அமைச்சுன்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கா இல்லையா? இப்ப ஒரு காதலன் காதலியா இருந்தா அதை பண்றா, கணவன் மணியன்னா அது பண்றாங்க. இல்ல சுவாமி, இல்ல சுவாமி, சரி சுவாமி, இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா பகவான் ஆழ்வார காதலியா தான் பாக்குறார். ஆழ்வார் அதே போல பகவான காதலனா பாக்குறார். அப்பனா அவளுக்குள்ளே சண்டை சச்சரவே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்ய பாவம் இருக்கும். அந்த அந்யோன்ய பாவம் இருக்கிறபடியால என்ன ஆயிடுச்சுன்னா எத்தனை தூரம் ஆழ்வார்னு சொன்னாலே அப்படியே பகவான் அவ்வளவுதான், ஆழ்வாரா அவ்வளவுதான். அதனாலதான் திருவாய்மொழியினாலே தென்னா தெனாவென்று வண்டு மரத்து எத்தையோ
சாப்பிட்டவன் எப்படி ஆடிண்டு 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 அப்படியே இருக்கான் அந்த மாதிரி திருவாழ்வில் வந்துட்டாலே அந்த கேட்டு ஆறார் வானவர்கள் செவிக்கினிய செஞ்சொன்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்பதான் வர்றது இல்லையா? அப்ப இப்ப காதலன் காதலினா நல்லா தான் இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஆயிரத்தி தெரியுமா? அதுக்கப்புறம் அது நிற்குமான்னு தெரியாது சுவாமி. அவ்வளவு தூரம் அது நிற்குமான்னு தெரியாது. ஆக பகவான் காமுகன். இவர்கள் இத்தனை பேரும் காமினிகள். நாம் அத்தனை இதெல்லாம் நமக்கும் ஒக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்? பகவானோடு நம்ம ஆழ்வாரோடு நிறுத்தப்படாது. ஆழ்வாருக்கு எத்தனை வைபவங்கள் உண்டு. அதனால என்ன அர்த்தம்? எத்தனை தூரம் தான் பத்தினியா தான் காதலியா இருக்காரோ அதே தன்மை நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பன். முதல்ல நமக்குதான் இன்பனம். அதுக்கப்புறம் தான் பூவின் மிசை நங்கை என்று சொல்லக்கூடிய பிராட்டிக்கு இன்பன்னு ஆழ்வாரை தெரிவிக்கிறார். இப்ப ஆழ்வார் நிலை நமக்கு உண்டு. ஆனா நம்ம அதை இழந்துட்டு இருக்கோம். நம்ம அந்த நிலைக்கு போறோம்னா சுவாமி அவர் காதலனா நான் காதலியா இருந்தா சுவாமி இது அப்படின்னு அப்புறம் என்ன பண்ணோம்? அந்த நிலை வந்துட்டு வச்சுக்கேன். காதலன் சொல்றத காதலி பண்ணணும் போனோம் பண்ணிடுவாரு. அந்த நினைவு இல்லை நமக்கு. ஆணுக்குரிய சங்கல்பகா பிராஜிக்குரிய வரணும் சாஸ்திரம் சொன்னது பகவான் சொன்னாரா அதை நம்ம பண்ணணும்னா அவர் காதலனாச்சே அந்த எண்ணத்துக்காக நம்ம பண்ணலாம். பண்றது இல்லையா? ஆழ்வார் பண்றாரு. எதுவும் பகவானும் பண்றாரு. ஓ காதலிக்காக பண்ணணும் இல்லையா? பண்ணிட்டு இருக்கா இல்லையா? அவரும் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? அதனால தெரியல. அதனால காமுகன் பகவான் காமுகன். நாம் அத்தனை பேரும் யாரு? காமினிகள். காமினியின் உடம்பின் அழுத்தை காமுகன் விரும்புமா போலே எடுத்திருக்காரு ஸ்ரீவச்சன பூஷணத்துல. காமினியின் உடம்பின் அழுக்கை காமினின்னு நாம் அத்தனை பேரும் ஜீவாத்மாவில் அத்தனை பேரும் காமினி. பகவான் காமுகன். காமினியின் உடம்பின் அழுக்கு இதுல எத்தனை இருக்கு குற்றங்கள் இருக்கு, எத்தனை கர்மாக்கள் இருக்கு. அந்த அழுக்க விரும்புமா போலே என்பது வியாக்கியானம். ஆக அதனால என்ன பண்ணார்? ஆழ்வாரை இங்கேயே காட்டி கொடுத்தான். பரபக்தி என்ன, பரஜானம் என்ன, பரமபக்தி என்ன, மூணு வேற இந்த லோகத்துல ஒருத்தருக்கும் கிடையாது. ஆழ்வாரை தவிர எந்த தேவதாந்திரங்களுக்கும் கிடையாது. கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கணும். ஓ இந்திரன் சந்திரனுக்கு எல்லாம் உண்டு போட்டுருக்கு சுவாமி, பிரம்மா சிவனுக்கு எல்லாம் உண்டு யாருக்கும் கிடையாது. எல்லாரும் பரபக்தி இந்த தேசத்துல இருக்கும்போது, இந்த தேசம்னா இந்த 17-14 லோகங்கள் இருக்கும்போது பரபக்தி மட்டும்தான் உண்டு. பரஜானம் அர்ச்சராதி மார்க்கத்தின் மத்தியில பரமபக்தி ஸ்ரீவைகுண்ட சண்ட பிறகுதான் இருக்குது. ஆனா ஆழ்வாருக்கு மூணுமே காட்டினம். மூணுமே எங்க இருக்கு? திருவிருத்தம், திருவாசலியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி 10ஆம் பத்தி 8ஆம் திருவாய்மொழி வரைக்கும் ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய ஞானம் பரபக்தி ஞானம். அதுக்கப்புறம் 10ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி தூழ்மிசம் படிப்புகள் தூணியம் முழக்கின ஆழ்கடல் அழுதலை கையெடுத்தாடின 7 பழிலும் வளமேந்திய என் அப்பன் வாழ்வுகள் நாரணன் தமரை கண்டு வந்தேனே அப்படி சொல்றச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது அப்படிப்பட்ட நிலையில அந்த பரஜானம், அது பரஜான தசை. அதுக்கப்புறம் பரமபக்தி தசை எங்கன்னா முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என்கிற சொல்லக்கூடிய அந்த 10ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி பரமபக்தி தசை. அப்ப 3 தசையும் ஆழ்வார்க்கு இந்த புளிய மரத்தடியிலேயே காட்டி கொடுத்தான் பகவான். நமக்கெல்லாம் அப்படி கிடையாது. நமக்கு எங்க இருக்கு? ஸ்ரீவைகுண்டம் போற வழியில அச்சராதி மார்க்கத்துல 2வது தசை பரஜான தசை. ஸ்ரீவைகுண்டம் போன பிறகு பரமபக்தி தசை. சரி சரி இது சரி இந்த 3 தசையும் காட்டினான். அப்ப தூழ்விஷம் பெருமாள் காட்டினாலும் இது யாருக்கு? ஆழ்வார் ஒருத்தருக்கே உண்டு, வேறு யாருக்கும் கிடையாது. அதுக்குண்டான. ஆனா ஆழ்வார் வருஷா வருஷம் போறார் மோட்சத்துக்கு. வருஷா வருஷம் மோட்சத்துக்கு போறார். எங்க சுவாமி நடக்கிறது? ஆழ்வார் திருவடித்தோழர்னு அனந்தேன்னு காலத்துல பகல் ராப்பத்து உற்சவம் சாத்துப்பாரு அன்னைக்கு திருவடித்தோழர் நடக்கிறதுனோ அப்ப தூர்வீசும் பணிவுகள் சேவிப்பா. 10ஆம் பத்து 9ஆம் தேவ குர்த்தியா சேவிப்பா. சேவிச்சுட்டு அப்படியே பெருமாளை பிரதட்சமா வந்து பெருமாளை திருவடியில கொண்டு ஆழ்வாரை கொண்டு சேர்த்துருவா. ஓ ஆழ்வார் திருவைக்குள்ள அடைந்தார், திருவடி போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு போய் சேர்ந்துட்டார். சேர்ந்தாச்சுன்னா ஆழ்வார் இல்லைன்னு அவன் எப்படி இருக்குது? பெருமாள் இல்லைன்னாலும் இருக்கலாம். ஆழ்வார் இல்லாம பண்ணலாமா? இருக்க முடியுமா? உடனே நாம் அத்தனை பேரும் பிரார்த்திக்கிறோம். சடகோபனை தந்துருள வேண்டும், சடகோபன் தந்துருள வேண்டும், லோக சம்ரட்சணார்த்தமாக ஆழ்வாரை தந்துருள வேணும்னு அந்த அர்ச்சகர் முகையின பிரார்த்திக்கிறோம். பிரார்த்தித்த உடனே அவர் தந்தோம்னு கொடுக்குறாரோ அவர் உடனே நம்ம திரும்பி வாங்கிடுறோம். ஆனா இந்த விழா
இந்த உற்சவம் ஆழ்வார் திருநாள கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். எப்படி பிரித்துக்கா சொல்றேன், மாறுபட்டு இருக்கும். ஏன்னா என்னாச்சுன்னா திருவடி தொண்ட அறுதணும். ஆழ்வார் திருவடியில போய் பெருமாள் திருவடியில போய் ஆழ்வார் போய் சேர்ந்துடுறாரு. சேர்ந்து மோட்சம் போயாச்சுன்னு அர்த்தம். மோட்சம் போயாச்சுன்னா போன உடனே மறுநாள் கார்த்தால என்னன்னா ஆழ்வார் திருநகரில மறியல் என்கிற ஒரு உற்சவம் நடக்கும். மறியல்னா தர்ணா போராட்டம்னு வச்சிருந்துக்கா பாருங்க. மறியல் போராட்டம், தர்ணா போராட்டம் அப்படின்னு ஒரு உற்சவமே இருக்கு. மறியல் ஒரு உற்சவம் நடக்கும். அந்த என்ன சுவாமி, அந்த உற்சவம் என்ன சுவாமி, அந்த நாள் முழுவதும் அந்த ஆழ்வார் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வாச கதவை திறக்கவே மாட்டா. எல்லா கதவையும் எல்லார் வீட்டையும் சாத்தியே இருக்கும். ஏன்னா சாப்பிட மாட்டா, குளிக்க மாட்டா, ஒண்ணுமே பண்ண மாட்டா. என்ன சுவாமி ஆழ்வார் போயிட்டாரு, பெருமாள் அழிச்சு போயிட்டாரு, என்னதான் அழிச்சு போயிட்டாரு, இங்க இருக்கணுமோ, ஆழ்வார் எங்களோட இருக்கணும், நீ என்னமா அழிச்சுன்னு போவ, என்னமா அழிச்சுன்னு. அதனால மறியல் போராட்டம், தர்ணா போராட்டம் பண்றா. இன்னைக்கு நடக்கிறது இல்லை இந்த உற்சவம். அங்க போய் இருக்கணும். ஆழ்வார் திருநர் போய் இருந்தா தான் அது என்ன பண்ணுன்னா, ஆழ்வார்னுமோ விக்கிரகம் நினைக்கணும். ஆழ்வாரே விபவத்துல எப்படி இருக்காரோ அது. ஏன்னா அவர் இருக்கச்சே பண்ணப்பட்ட விக்கிரகம் தானே அந்த விக்கிரகம். சாமானியர் நமக்கு எம்பெருமனார் விக்கிரகம், திருமங்கை ஆழ்வார் விக்கிரகம், அதே போல நம்மாழ்வார் விக்கிரகம், கோதநாச்சியார் ஆண்டாவுடைய விக்கிரகம், இதெல்லாம் வைபவம்னா அத்தனை வைபவம். இது சொல்லணும் அந்த தர்மாதுனை எப்படி ஆழ்வார் ஐஷன் போவார் பெருமாள். அங்க இருக்கிறவெல்லாம் தர்ணா பண்ற எப்படி ஐஷன் போவார். அந்த நாள் முழுவதும் தர்ணா பண்ணிட்டு உடனே பிரார்த்திப்பா. கூப்பாடு போடுவா. தர்ணா போராட்டம் பண்றாரணும், அது மாதிரி கூப்பாடு போடுவா. பெருமாள் பாப்பாரு, ஐயோ என்னது பண்ணிட்டு இருக்கா, திரும்பி கொடுத்துருவோம். திரும்பி கொடுத்துருவாரு. திரும்பி கொடுத்த உடனே அதுக்குதான் திருப்பி கொடுத்த உடனே அப்போ ஒரு உற்சவம். அதுதான் வீடு விடை திருமஞ்சல் ஒரு திருமஞ்சல் நடக்கும். திருப்பி ஆழ்வார் கொடுத்துறாரணும், திருப்பி ஆழ்வார் வந்த உடனே வீடு விடை திருமஞ்சனம் அப்படின்னா வீட்டுக்கு விடை சொன்னார். வீடுன்னா பெரிய வீடு இல்லையா, ஸ்ரீவைகுண்டம் பெரிய வீடு, வீட்டுக்கு விடை கொண்டார் இல்லையா. அதனால வெளியே வீடான ஸ்ரீவைகுண்டத்தை விடை கொண்டு திரும்ப தம் வீடான ஆழ்வார் திருநருக்கு வந்துட்டாரனோ, அதான் வீடு விடை திருமஞ்சனம். வீடு விடை திருமஞ்சனம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆச்சரியமான திருமஞ்சனம் அந்த திருமஞ்சனம். அந்த திருமஞ்சனத்தின் போதுதான் மாதுளம் பழத்திற்கு இல்லையா, மாதுளம் பழத்தாலே மாலை சாத்திப்பார். மாதுளம் பழம் இருக்கணும், அந்த மாதுளம் பழத்தை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மாதுளம் பழத்தாலே ஆச்சரியம் இருக்காரு. இது மாலை சாத்திப்பார். மாதுளம் பழத்தாலே மாலை சாத்திப்பார். நாட்கமை மகள் மாலை மார்பினன் மாறன் சனகோபன் வேட்கையார் சொன்ன பழம் துடிக்கணும்னா அப்புறம் மாதம் சாத்திக்கிறார். அதன் பிறகு பட்டையில் சாத்திப்பார். பட்டைன்னா என்ன சுவாமி, பட்டையில் சாத்திக்கிறேன்னா தங்கப்பட்டை எழுதி இருக்கும். என்ன எழுதிருக்குன்னா, பெருமாள் மறுபடியும் கொடுத்துட்டார், அதனால நான் திரும்ப வந்துட்டேன். ஆழ்வார் தெரிவிக்கிறார். பெருமாள் மறுபடியும் கொடுத்துட்டார், திரும்ப வந்துட்டேன். அவர் அனுக்கிரகம் அடியாகத்தான் வந்தேன் என்பதும். இந்த கோயில் நிர்வாகம்லாம் எப்படி நடக்கிறது, தென்னரங்கர் செல்வமுற்றும் திருத்தி வைத்தான் வாடியே சொல்ற போனோம். எம்பெருமானார் எப்படி அந்த ஸ்ரீரங்க ராஜதானியை எப்படி திருத்தினாரோ அதே போல இங்க ஆழ்வார் திருநகரெல்லாம் புனரவதாரமாக இருக்கக்கூடிய சுவாமி எத்திராஜருடைய புனரவதார விகாரி சுவாமி மணவாள மாமனிகள் அவர் பூர்த்தியா திருத்தினாரனோ. அங்கெல்லாம் எத்தனை செப்பரேட்டார், அந்த செப்பரேட் இல்லையா, அந்த தங்க பட்டயத்தை அது எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குன்னா, ஆழ்வார் இந்த மாதிரி ஸ்ரீவைகுண்டம் போனார், இங்க இருக்கிறவெல்லாம் மறியல் போராட்டம் பண்ணினா, அதனால பகவத் அனுக்கிரகத்தால் நாம் இங்க வந்தோம் அப்படின்னு அந்த தங்க பட்டயத்தை வாசிப்பாங்க. அந்த பட்டயத்தில் என்னதுமா இருக்கும், இதெல்லாம் ஜீயர் படி நடத்தினோம்னு இருக்கும். இதெல்லாம் ஜீயர் படி நடத்தினோம்னு இருக்கும். அப்ப ஜீயர்னு யார் சொல்லுங்க, பெரிய தீரான மணவாள மாமனிகள் விசுதபாக் சிகாமணி அந்த மணவாள மாமனி ஆணைப்படி நடக்கிறதுன்னு அந்த தங்கப்பட்டயத்துல எழுதி இருக்கும். அந்த தங்கப்பட்டயத்துல எழுதிருக்கலாம். இதெல்லாம் இன்னைக்கு நடக்கிறது. போகணும் அங்க அந்த அனத்தைன உற்சவம் 40 பகல் ரெண்டு உற்சவம் 10 20 நாள், அது முன்னாடி ஒரு நாள் பின்னாடி ஒரு நாள் 22 நாள் அவசியம் அங்க இருக்கணும். ஆனா அங்க சீரங்கள்லாம் முன்னாடி வச்சுக்க கூட்டங்கள் நாட்கள் இந்த மாதிரி இருந்திருக்கும், கொஞ்சம் செய்திகள்லாம் கொஞ்சம் சமமா இருக்கும். அங்க போனா அவ்வளவு இன்னைக்கு அங்கேயும் கொஞ்சம் கூட்டம் வந்துருத்து. ஆனா ஸ்ரீரங்க தலைவு கிடையாது. நல்லா நிதானமா நின்று பிரசாதத்துக்கு எந்த கவலையும் கிடையாது. எந்த ராமானுஜரும் போக வேண்டாம், சன்னதி பிரசாதம் போறோம். அந்த அளவுக்கு வாரி 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 கொடுத்துருவாங்க. அவ்வளவு பிரசாதம் ஆழ்வாருடைய அனுக்கிரகத்தால நன்னா கிடைக்கிறது. இதெல்லாம்
இன்னைக்கு நடக்கிறது. சரி சுவாமி, அந்த இடத்துல சாஸ்திரம் படிப்பதும் ஏன்னா நாம என்ன நினைக்கிறோம், ஏதோ உற்சவாதி பண்ணிட்டு இருக்காய்வா அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. எல்லா உற்சவமே சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதன் பிரகாரம் தான் இன்னைக்கு உற்சவமே நடக்கிறது. இன்னைக்கு எல்லா கோயிலும் நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் சொல்லிட்டு இருக்க அடியன், மற்ற கோயிலும் அடியன் தெரியாது. மற்ற மதங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் வேற விஷயம். அதெல்லாம் விருப்பப்படியா வழினோ அவ பண்ணி வேணா. சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதெல்லாம் அப்ப நம்ம என்ன பண்ணா, நம்ம சாஸ்திரத்தை வாசிக்கிறது கிடையாது, உற்சவத்தை பாக்குறோம். ஓ இந்த மாதிரி இந்த வழக்கம் போட்டிருக்கு, இந்த வழக்கம் போட்டிருக்கு, இந்த வழக்கம் போட்டிருக்குன்னு இருக்கும். இந்த வழக்கம் எதனால வந்தது? சாஸ்திரம் சொல்லித்தோணும். அப்ப கோயில்ல ஒவ்வொரு வழக்கமும் அதெல்லாம் என்ன இருக்கு, எந்த வித்தியாசமும் கிடையாது. சாஸ்திரம் சொன்னபடிது. சாஸ்திரத்தை என்ன இருக்கோ அதுதான் கோயில் நடக்கிறது. திருவரங்கம் ஆகட்டும், ஆழ்வார் திருநறி ஆகட்டும், திருவல்லிக்கணி ஆகட்டும், தேவப்பெருமாள் காட்சி தேவப்பெருமாள் ஆகட்டும், எந்த திவ்ய தேசமா இருந்தாலும் சாஸ்திரம் ஆழ்வாருடைய பாசுரங்கள் என்ன சொல்லித்தோ, சாஸ்திரங்கள் என்ன சொல்லித்தோ, பூர்வாச்சாரிய அனுஷ்டானம் என்ன சொல்லித்தோ, ஆழ்வாருடைய அனுஷ்டானங்கள் என்ன சொல்லித்தோ அதுதான் உற்சவம். உற்சவம்னா இவாளே புதுசா கற்பனைக்கு தகுந்தவள் கட்டி விட்டு போறதெல்லாம் உற்சவம் கிடையாது. அதனால சொன்ன வெறுமனே கோயில்ல வேறு அப்படியே நம்ம என்ன பண்றோம், கோயில்ல சேவிச்சுட்டு வந்துடும், சாஸ்திரம் வாசிக்கிறது கிடையாது. சாஸ்திரம் வாசிக்காம இருக்கிறபடியான என்ன, என்னவோ உற்சவம் நடந்து சொல்லிட்டு இருக்கோம். சாஸ்திரத்தோடு கம்பேர் பண்ணி பார்த்தாங்க இதுதான். ஆக ஆழ்வார் சொல்றாரு, ஆனால் அந்த சாஸ்திரத்தை எல்லாம் மீறாரு பகவான். அந்த சாஸ்திரத்தை மீறி, சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு, இந்த மாதிரி பரபக்தி இங்க இருக்கணும், பரஜானம் அர்ச்சராதி மார்க்கத்துல நடுவுல வரணும், பரமபக்தி சிலுவைக்கு அடைஞ்சபடி போகணும்னு இருக்கணும். அந்த சாஸ்திரத்தையே பகவான் மீறார். பகவான் சொல்றது, என்ன சாஸ்திரம் இருந்தாலும் நான் தானே அந்த பாவத்தை போக்க போறேன், சாஸ்திரம் இருக்கட்டும் வாஸ்தவம். உன்னுடைய பாவத்தை போக்குறது யாரு, நான் தானே போக்கணும். நான் தானே உனக்கு உனக்கு புருஷார்த்தத்தையும் கொடுக்க போறேன், உனக்கு எல்லாத்தையும் தொலைக்க போறேன். அதனால் நானே முடிவு பண்றேன்னு எப்ப அதை அழித்தும் போகணும்னோ. அதனால பகவானின் சங்கல்பத்தாலே இந்த இடத்துல பாருங்க, ஆழ்வார் இங்கு 32 வருஷங்கள் இருந்தாரணும். 32 வருஷங்கள் இப்ப நாமெல்லாம் இருக்கோம், அடியே இருக்க, நீங்களும் இருக்க, கர்மாவால் தான் இருக்கு. கர்மா இல்லைன்னா இருக்கவே மாட்டோம். கர்மா இல்லைன்னா இப்ப ஒண்ணும் இல்லை. ஒரு பெரிய பலூன், நல்லா காத்து நல்லா உதவி பலூன் இருக்கு, அதை கயத்தை வச்சு கட்டி வச்சோம்னா அது அப்படியே நின்றுட்டு இருக்கும். அந்த கயத்தை கத்திரிச்சிருங்க, உடனே அது என்ன இயற்கையாக ஆகாசத்துக்கு போயிடுறதும். அதே போல நமக்கு கர்மா என்கிற கயத்தால கட்டினபடியால இங்க இருந்துட்டு இருக்கும். அந்த கர்மா என்கிற கயத்தை நம்ம கட்டி அறுத்துட்டோம் வச்சுக்கோ. அறுத்தாச்சுன்னா இயற்கையாக இருக்கக்கூடிய எது நமக்கு இடம், ஸ்ரீவைகுண்டம், அனுபவஜனித பிரீத்திகார்த கைங்கரியமா இருக்கக்கூடிய நித்திய அனுபவம். நித்திய அனுபவம் என்ன சொல்றேன், அங்க நித்தியம் உண்டான்னு கேட்கறாங்க. எப்பவுமே அனுபவம், நித்தியம்னா எப்பவுமே சதாபஸ்யந்தி சூரியகா, அந்த அனுபவத்துக்கு போயிடுறோமோ. எதுக்கு சொல்ல வந்தோம்னா, அப்படி இருக்கச்சே ஆழ்வார்க்கு இப்ப நமக்கெல்லாம் இங்க கர்மா இருக்கு, கர்மாவால இருந்துருக்கோம். எப்ப தொலைகிறது, ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமி உப்பைத்தி. சாஸ்திரமே சொல்லுது, புண்ணிய பாபத்தை இருந்தாச்சுன்னா நிரந்தரமா இருக்கக்கூடிய பரம ஏகாந்தியா பரம சாந்தியாக இருக்கக்கூடிய சைவ குணத்தை அடைகிறான்னு சொல்லியிருக்கு. ஆனா ஆழ்வாருக்கு கர்மாவே கிடையாது, ஆனா இருக்காரு. கர்மா இல்லைன்னா இருப்பாரா சுவாமி, பகவத் சங்கல்பத்தாலே இருக்கார். இதைத்தான் ஆச்சாரிய காத்திருக்க நாடு திருத்த நச்சுப்பைகை ஆகாமைக்கு பிரபந்தம் தலைக்கட்டன் தெரிவிக்கிறார். 3 காரணங்கள் தெரிவிக்கிறார் ஆச்சாரியத்தின் மேல நம்ம பார்க்க போறோம். நாடு திருந்த நச்சுப்பைகை ஆகாமைக்கு பிரபந்தம் தலைக்கட்டன். நாடு திருத்தணும், பெருமாள் எத்தனையோ அவதாரம் பண்ணார். எத்தனை அவதாரம் பண்ணாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒருத்தராக கிடைச்சான்னா கிருஷ்ணாவதாரம் பண்ணிட்டு கூட இருந்த அர்ஜுனனே வரல, மோட்சத்துக்கு வரமாட்டேன்ட்டான், நான் இங்கே இருக்கேன். கடைசியில் அவன் சொர்க்கத்துக்கு தான் நான் மோட்சத்துக்கு போகலையும். அப்படி இருக்க செய்து பகவானால யாரையும் திருத்த முடியல. சரி, வேற வழி கிடையாது. மானை கொண்டு மானை திருத்துமா போலே அந்த ஜீவாத்மாக்களை கொண்டு ஜீவாத்மாக்களை திருத்தணுன்றதுக்காக ஆழ்வார் ஒரு ஜீவாத்மா தானே. அதனால ஆழ்வார் அவதரிப்பித்து அதன் மூலமா திருத்தினார். பொழிக 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 போயிட்டு வள்ளுயிர் சாவன்னு எல்லாரும் திருத்தினார். திருந்தி ஐஷன் பண்ணணும். அப்ப அவர் இருக்கணுமோ, அவர் இருந்தா தானே திருந்த முடியும். அவர் வைக்கணும்னா என்ன பண்றது சுவாமி, அவருக்கு தான் கர்மா இல்லையே சுவாமி, ஐஷன் போயிடலாம்னா என்னுடைய சங்கல்பத்தால அதை வைக்கிறேன். அப்ப நாடு திருந்ததுக்காக வச்சாரு. முதல் காரணம். 2ஆம் காரணம் நச்சு பொய்கை ஆகாமைக்கு. நச்சு பொய்கை ஆகாமைக்குன்னா புரியறதுக்காக ஏன் 32 வருஷம் வைக்கணும்னு.
உடனே ஆக்ஷன் போயிருக்கலாமன்னா நச்சு போய் இப்ப திருவாவிழி யாரெல்லாம் சேவிக்கிறாளோ இது ஒரு வழக்கம் வச்சிருக்கா. திருவீரத்தை எங்க சேவிக்கிறாளோ உடனே மோட்சம் சொல்ற அந்த பாட்டம் ஒண்ணும் கிடையாது. நிறைய பேர் இதை சேவிக்க மாட்டார். ரொம்ப தவறான கருத்து. அதே மாதிரி 10ஆம் 19ஆம் திருவாவி சூழ்மிசம் பணிமிகள் சில கோஷ்டியார் எழுத போயிடுவான். அது அந்த அந்த பாசனம் வரைச்சே என்ன சொன்னேன், அதை சேவிச்சா மோட்சம் கிடைச்சிருமா, எனக்கு இப்பயே வேண்டா நிறைய கைகறி இருக்கு நான் எழுந்து போயிடுவான். அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆழ்வாருக்கு மோட்சம் கிடைக்கிறது 32 வருஷம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம கிடைக்க போறது இல்லை. ஏன்னா நம்ம பண்ண பாவங்கள்லாம் தொலைகிறோம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்க செய்தே ஆக ஆழ்வாருக்கு இங்கிருந்து உடனே இந்த பிரபந்தத்தை சொன்ன உடனே மோட்சம் சொல்லியாச்சுன்னா சுவாமி தயவு செய்து பிரபந்தத்தை சொல்லாதீங்கோ, சொல்லியாச்சுன்னா பிராணம் போயிடும். அதான் நச்சு பொய்கை. நச்சு பொய்கைனா குளம், நச்சு பொய்கைனா விஷக்குளம். அந்த விஷக்குளத்துல யாராவது தீர்த்த விடுப்பாரா? தீர்த்த விடுத்த பிராணம் போயிடுமோனோ. அப்ப திருவாய்மொழி ஒரு விஷக்குளம் அப்படின்னா திருவாய்மொழி சேவிச்ச உடனே மோட்சம் அப்படின்னு வந்துட்டுனா இன்னைக்கு சேவைக்கு காலட்சணத்தை ஒத்து வர மாட்டா. சுவாமி தெரியாத்தனமா நான் வந்துட்டேனே, ஐயோ தெரியாத்தனமா வந்துட்டேனே ஒன்று போயிடுவான். அதனால என்னன்னா இல்ல சேவிச்ச உடனே மோட்சம் கிடையாது, அதுக்கப்புறம் தான் மோட்சம்ன்றது சொல்றதுக்கு தான் அதுக்கு 32 வருஷம் கிடையாது. அதுக்கப்புறம் பிரபந்தம் தலைக்காட்ட பிரபந்தம் இருக்கு இல்லையா? பிரபந்தம் என்னது? 4 திருவிருத்தம், திருவாசகம், பெரிய திருவந்தா, திருவாவிழி. திருவாவிழி முதல் ஆரம்பத்திலேயே அவர் ஒரு பிரதிஜை பண்ணிட்டாரு. கரவை செம்பு எரிவலி நீர் நிலம் இவமிசை வரணவில் திரள்வலி அலிபறையா நின்ற பணநடிமேல் குருகூ சரகோபன் சொல் நிறநிறையாயிரத்து விபத்தும் வீடே, 1000 விபத்தும் வீடேன்னு சொல்லிட்டாரு. ஆனா 11 பாசம் தான் ஆயிருக்கு. முதல் 10 முதல் திருவாவிழி 11ஆவது பாசனத்துல பிரதிஜை 1010 சொன்னார். 11 பாசம் தான் ஆயிருக்கு. 1000 முடிக்கிற போனோம். பண்ணின பிரதிஜை நாடு திருந்த நச்சு பொய்கை ஆகாமைக்கு பிரபந்தம் தலை கட்ட ஆழ்வாருக்கு வச்சார தவிர நாம போல நம்ம எல்லாம் கர்மாதீனமா இங்க இருக்கோம். ஆழ்வார் பகவதி இச்சாதீனமா இருந்தார், கர்மாதீனமே கிடையாது அப்படின்றதுக்கு. அதனால என்ன பண்ணாரா? அவர் என்ன பண்ணா, ஆழ்வாரை வச்சு திருத்தணும். சொன்னால் விரோதம் இது ஆகினும் சொல்லுவன் கேள்வினோ என்னாவில் என் கவியான் ஒருவர்க்கும் கொடுக்கிறேன் தென்னா தனாவென்று வண்டு முரல் திருவேங்கடத்தி என்னாட என்னப்பன் எம்பெருமா உணவாகனே. நீங்க எல்லாம் சொன்னா கேட்க மாட்டீங்க, நீங்க உங்களுக்கு பிடிக்கல, இதுதான் நான் சொன்னேன். ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ அப்படின்றத அந்த பெருமாள் இவரை வைக்கிறது என்னன்னா நம்ம உபதேசம் பண்றதுக்காக வச்சார். ஆக பரபக்தி, பரஞான, பரமபக்தி. அப்ப பரபக்தி இதை ஓரளவுக்கு பார்த்தோம். இப்ப பக்தி பார்த்தோம்னா பரபக்தி பக்தி பக்தியில என்னென்ன நிலைகள் தசா விசேஷம் பார்த்தோம். பரபக்தி, பரஞான, பரமபக்தி எல்லாம் சுருக்கமா சொல்லிட்டு இருக்கேன். பரபக்தி, பரஞான, பரமபக்தி இது 3 நிலைகள். தரிசன சமானாகார சாட்சா்காரம் பரஞானம். அதுக்கப்புறம் அடைதல், அதாவது ஞாத்தும் திருப்டும் பிரவேஷ்டும் பார்த்தோம்னோ. அரிகை, காண்கை, அடைகை 3 பார்த்தோம்னோ. அரிகை, காண்கை, அடைகை அப்படின்னு பார்த்தோம்னோ. அப்படி இருக்க செய்து தரிசன சமானாகாரம்னா இதான் பரஞானம். பரமபக்தினா அடைதல் அர்த்தம். இது 3ஐயும் பார்த்தோம். இதற்கு மேலே இப்ப நம்ம ஆரம்பிச்சோம். 2 காலட்சம் முன்னாடி ஒண்ணு ஆரம்பிச்சோம். பக்தி 2 வகைன்னு பார்த்தோம். சாதன பக்தி, சாத்திய பக்தி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சாத்திய பக்திக்கு இன்னொரு பேரு ஒண்ணு இருக்கு தெரியுமோ? என்ன பேர் சொல்ல? பலபக்தி. பலபக்தி அப்பனா சாதன பக்தி என்பது மோட்சத்துக்கு உபாயம், பலபக்தி என்பது ஸ்வயம் பிரயோஜனம். அப்ப சாத்திய பக்திக்கு இன்னொரு பேர் எது? பலபக்தின்னு பேரு. சாதன பக்தி மோட்சத்துக்கு உபாயமா இருக்கு. பலபக்தி என்று சொல்லக்கூடிய சாத்திய பக்தி ஸ்வயம் பிரயோஜனம். அப்ப பிரபக்தி என்பது சரி சுவாமி, பிரபக்தி எப்படி வந்தது? பிரபக்தி பகவத் கிருபையால் பிறப்பது. நாம் சரணாகதி பண்ணினா பகவானின் கிருபையால் கிடைப்பது. இது பரபக்தி. என்னன்னா பிரபன்னாளுக்கு நிறைய பார்த்தோம். பிரபன்னர்களுக்கு பகவத் கிருபையால் தான் அந்த இது பிரபத்தி ஏற்படுறது. ஆனா இவன்னா பகவான் கிருபையை தூண்டுறான். யாரு? பக்தி யோக நிட்டர் அப்படின்னு பார்த்தோம். சரி, இது யாருக்கெல்லாம் இருக்கு? இந்த பிரபக்தி யாருக்கெல்லாம் இருக்கு? எக்ஸலண்டா எடுக்கிறார். பிரபன்னா கேட்கணும் நீங்க. என்னன்னா யாருக்கெல்லாம்? நாதமணி தொடக்கமான ஆச்சாரிய நிட்டர்கள் அத்தனை பேருக்கும் பிரபக்தி நிட்டர்கள். அப்பனா என்ன? அவ
சாதன பக்தி கிடையாது, சாத்திய பக்தி நிஷ்டர்கள் பிரபக்தி நிஷ்டர்கள் சொன்னோம். பலபக்தி பிரபக்தி நிஷ்டர்கள். அப்பனா உபாசன பக்தி நிஷ்டர்கள் அவர்கள் கிடையாது. அப்படின்னா யாரு? உபாசன பக்தி நிஷ்டர்கள். கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, சாதனத்தை பண்ணக்கூடியவர் சாதன பக்தி, அவ உபாசன நிஷ்டர்கள் தெரியுது. ஆனா இவெல்லாம் என்னது? நாதமணி நாதமணி தான் முதல் ஆச்சாரியன். நாதமணி தொடக்கமான நம் தேசிகரை அல்லால் வேதமனமே உண்டோ பேசு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்காச்சு நம் தேசிகர் பரியத்து, நம்ம தேசிகர் நம்மளுடைய ஆச்சாரியன் பரியந்தம் என்னது? அவ அத்தனை பேரும் பிரபக்தி நிஷ்டர்கள், பிரபன்னர்கள். சரி, இப்ப என்ன ஒரு சந்தேகம்னா, நல்லா கேட்டுக்கோ, இந்த சந்தேகம் உங்களுக்கும் வரலாம். அன்னைக்கே சந்தேகத்தை கிளப்பிட்டு கேட்டு இருக்கா. என்னன்னா, சரி சுவாமி, இவெல்லாம் பிரபக்தி பண்ணிட்டாலும் நேற்றுக்கு ஒரு விஷயம் பார்த்தோம். பிரபக்தி பண்றது சுலபம், ஆனா புரிஞ்சுக்கிறது கஷ்டம். பக்தி பண்ணுவது சிரமம், புரிஞ்சுக்கிறது சுலபம் பார்த்தோம்னா. ஆனா பிரபக்திக்கு இந்த சுவாதந்திர பூர்த்தியா விடணும்னா பக்தினா நிறைய சமங்கள் இருக்கு. ஒன்னு ரெண்டு இல்ல, பக்திக்கு சமங்கள் மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, அதுக்கு என்னது அந்திம ஸ்மிருதி வேணும் அதுக்கு. அது மட்டும் இல்ல, அதுக்கு சலுகைலாம் ரொம்ப குறைச்சலா பார்த்துக்கணும், நேற்றுக்கு அதெல்லாம் பார்த்துக்கணும். அப்படி இருக்க செய்து இவ ஏன் சுவாமி பிரபக்திக்கு வந்தா? ஒருவேளை பக்தி கஷ்டம், பண்றது கஷ்டம், பண்றது கஷ்டம்ன்றதுனால இவளால பண்ண முடியாது, பண்ண முடியாதுன்றதுனால இவளுக்கு அந்த சக்தி கிடையாது. நாதமணிக்கு சக்தி கிடையாது, ஆளவந்தாருக்கு சக்தி கிடையாது, சுவாமி எம்பெருமானுக்கு சக்தி கிடையாது, மணவாள மாமனுக்கு சக்தி கிடையாது, வேதாந்த தேசிக்கு சக்தி கிடையாது. அதனால என்ன பண்ணிட்டா? அவ பிரபக்திக்கு வந்துட்டாளான்னா சுவாமி சக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது, அவளுக்கு சக்தி இருக்கு. அப்ப ஏன் பிரபக்திக்கு வந்தா? பக்தியே பண்ணிருக்கலாம். ஆனா ரொம்ப உன்னிப்பா கேட்கணும், பக்தியே பண்ணிருக்கலாம் சுவாமி, பிரபக்திக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன் பக்திக்கு வந்தா? பக்தி வர வேண்டாம் தானம் உண்டு. அப்ப ஏன் பண்ணலன்னா, பண்ணினா காலம் தாழ்த்தும். பக்தி பண்ணினா என்ன பண்ணும்? 8 ஜென்மா 10 ஜென்மா போறதுன்னு பார்த்தோம்னோ காலம் தாழ்த்துறது, எப்போதோதான் மோட்சம் கிடைக்கிறது. ஆனா பிரபக்தி சட்டுன்னு கொடுக்கறது இல்லையா? சட்டு கொடுக்கறது இல்லையா? மோட்சம் கிடைக்கிறது இல்லையா? அப்ப காலம் விரயமாறுது. 1 ஜென்மா இல்ல 2 ஜென்மா இல்ல 10 ஜென்மா போறது. அந்த கால விரயமாறத பொறுக்க மாட்டாமல் அப்ப நாதமணி தொடக்கமா இவர்கள்லாம் பிரபக்தி பண்ணான்னு சொல்லலாமான்னா அப்படி சொல்ல முடியாதுன்ற. ஏன் சுவாமி காலம் போறது சுவாமி? நேற்று இதுன்னு பார்த்தோம், அந்திம ஸ்துதி வரணும். பக்தி நிஷ்டனுக்கு எப்ப பிராரப்த கர்மா தொலைகிறதோ அப்பதான் மோட்சம். பிரபன்னனுக்கு அந்த ஜன்மாலேயே பிராரப்த கர்மாவை தொலைச்சு பகவான் முக்தி கொடுக்கிறான். தேகாவசானே முக்தி சாத்தினே திரும்ப பார்த்தோம். அதனால இவ என்ன பண்ணினா, இவ அது காலம் தாழ்த்துறது, காலம் தாழ்த்துறபடியால அவளுக்கு பிடிக்கல, அதனால இவங்க இருந்து வந்துட்டான்னா அப்படி அவசியம் இல்லை. ஏன் சுவாமி அப்படி அவசியம் இல்லை? ஏன் அவசியம் இல்லைன்னு சொல்றேன்னா, கண்ணன் பகவத்கீதை நல்லா கேளுங்க. பகவத்கீதையில 4வது அத்தியாயம் 15வது அத்தியாயம், இந்த அத்தியாயத்துல அழகாக ஒரு சலுகை கொடுக்குறான். என்ன சலுகை? இதெல்லாம் இந்த பகவத்கீதையே பக்தி யோக நிஷ்டனுக்கு தான். பகவத்கீதையில பிரபக்தி என்பதே கிடையாது, ஆனா பிரபக்தி உண்டு. அந்த பிரபக்தி உபாய பிரபக்தி அப்படின்னு நம்ம முன்னாடி நம்ம பார்த்துக்கோம். அது அந்த பிரபக்தி நேரா மோட்சம் கொடுக்குற பிரபக்தி கிடையாது, அது உபாய பிரபக்தின்னு பார்த்து இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து இது கண்ணனே அந்த அந்த பகவத்கீதையில ஃபுல்லா பிரபக்தி இருந்தா கூட அந்த பிரபக்தி மோட்சம் கொடுப்பதற்காக இல்ல, பக்தி ஆரம்ப விரோதியை போக்குவதற்காக தான். அதாவது இந்த பிரபக்தி 2 வகை அப்படின்னு 2 பார்த்தோம். ஒன்னு உபாய பிரபக்தி, ஒன்னு மோட்ச பிரபக்தின்னு. அதான் எடுக்கிறேன். இப்ப நம்ம உபாய சொல்லுங்க. இப்ப இந்த 4ஆம் அத்தியாயம் அதே 15வது அத்தியாயத்துல கண்ணனே பக்தி யோக நிஷ்டனுக்கு ஒரு சலுகை கொடுக்கிறார். என்ன சலுகை கொடுக்குறேன்னா, ஒண்ணு என்னுடைய அவதார ரகசியமும், இன்னொன்னு என்னுடைய புருஷோத்தம வித்யா. இது 2மே பகவானின் அவதார ரகசியை தெரிஞ்சு கொண்டு பக்தி பண்ணினாலும் என்ன வாங்கும், பகவானுடைய அவதார ரகசியை தெரிஞ்சு கொண்டு பக்தி பண்ணாலும் அந்த பக்தி நிஷ்டனுக்கு அந்த பிறவியின் இறுதியிலே முக்தி கொடுக்கிறேன். இது கண்ணன் சொல்லியிருக்கான். நேற்றுக்கு இதை சொல்லல.
ஏன்னா அந்த நம்ம என்ன நினைக்கிறோம், பிரபன்னனுக்குத்தான் அந்த ஜன்மாலய மோட்சம், பக்தி நிட்டனுக்கு அந்த ஜன்மாலய மோட்சம் இல்லைன்னு பார்த்தோம். உண்மைதான் அது. ஆனா அந்த பக்தி நிட்டன் என்ன ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒண்ணு என்ன இருக்கு, அவதார ரகசியத்தை தெரிஞ்சுட்டு அதன் பிரகாரம் அனுஷ்டித்து வந்தால் அவதார ரகசியத்தின் மகாத்மத்தாலே பகவான் அந்த వ్యక్తిக்கு அந்த ஜன்மாலய மோட்சம் கொடுத்துடுறான். அல்லது பகவானுடைய புருஷோத்தம வித்யா அந்த புருஷோத்தம வித்யா தெரிஞ்சு கொண்டு பக்தி பண்ணினால் அந்த பிறவியின் இறுதியிலேயே பகவான் முக்தி கொடுக்கிறார். சரி, இப்ப இந்த விஷயம் நாதமணி தொடக்கமாக நம்ம ஆச்சாரியர்கள் பரியந்தம் இது தெரியுமா தெரியாது? நமக்கே தெரியுது சுவாமி, அவருக்கு தெரியாம இருக்குமா? இப்ப எதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, காலம் கடந்து போறது பக்தி பண்ணினா பிரபக்தி என்ன அந்த ஜன்மாலய மோட்சம் கிடைக்கிறது. அதனால இவ பக்தியை விட்டுட்டு பிரபக்திக்கு வந்தான்னு நீங்க சொன்னேன்னால், பக்தியே அந்த ஜன்மாலய மோட்சம் கொடுக்கக்கூடிய தன்மையை கண்ணன் சொல்லியிருக்கானே 4ஆம் அத்தியாயத்திலும் 15ஆம் அத்தியாயத்திலும். அப்ப அதை இவ பண்ணிருக்கலாமே, இவருக்கு சக்தி இருக்கணும். நாதமணி தொடக்கமாக இவருக்கு வடபாலமானுக்கோ எம்பெருமானாருக்கோ வேதாந்தேசிக்கோ சக்தி கிடையாதா? நல்லாவே சக்தி இருக்கு, நல்லா சக்தி இருக்கு. நமக்கு ஒண்ணுமே கிடையாது. காலட்சணம் கேட்கறது கூட சக்தி கிடையாது, சொல்றதுக்கும் சக்தி கிடையாது, கேட்கறதுக்கும் சக்தி கிடையாது. அவருக்கு நிறைய சக்தி இருக்கணும். அப்ப பண்ணிருக்கலாமே, பக்தி பெண்ணால் அந்த பிறவியிலே முக்தின்னு சொல்ல இல்லையா? அப்ப பக்தியே பண்ணிருக்கலாமே. அப்ப ஏன்னா அந்த பிராரப்தத்தை அங்கே தள்ளிருக்கலாமே, அந்த ஜன்மத்தை கிடைக்கிறது இல்லையா? இதுக்குன்னு ஸ்லோகம் இருக்கா? ஸ்லோகமே இருக்கு. ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேஜி தத்வதா தத்வாதேகம் புனர்ஜன்ம நைதி. அவன் மறுபிறவி எடுக்க மாட்டான். ஜன்ம கர்மத்த மே திவ்யம், நான் பிறந்தேன் என்னும் வளர்ந்தேன், அவதார ரகசியம் பேரு. நான் பிறந்தேன் என்னும் வளர்ந்தேன் என்னும் என்னுடைய அவதார ரகசியத்தை யாரெல்லாம் தெரிஞ்சு கொண்டு அதை அனுஷ்டிக்கிறானோ அவனுக்கு அந்த ஜென்மத்தின் இறுதியிலேயே மோட்சத்தை கொடுக்கிறேன். தத்வாதேகம் புனர்ஜன்மம், ஜன்மா கிடையாது சொல்லியிருக்கான். மறுபடியும் அவனுக்கு ஜன்மா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கா. அவன் பிறவி எடுக்க மாட்டான்னா நேரா சீவை கொண்ட பிராப்தி அடைகிறான்னு சொல்லியிருக்கு. அப்பனா நாதமணி பண்ணிருக்கலாமே சுவாமி, அவருக்கு சக்தி இல்லை போடுறதுன்னா சக்தி இருக்கு, சக்தி இருக்கு. இப்ப ராமானுஜர் நாதம் என்ன பண்ணிருக்கணும் என்றால், நமக்கு தான் சக்தி இருக்கு, பக்தியே பண்ணுவோமே. அதுவும் பக்தி எப்படி? அந்த ஜென்மாலேயே நம்ம மோட்சம் போகணுமோனோ, அந்த ஜென்மாலேயே மோட்சம் போகணும்னா ஒண்ணு அவதார ரகசிய ஞானத்தோடு பக்தி பண்ணிருக்கலாம், அல்லது புருஷோத்தம வித்யா என்கிற ஞானத்தோடு பக்தி பண்ணிருக்கலாம். ஆனா அவ பண்ணல. ஒருவேளை அவளுக்கு தெரியலன்னா, நமக்கு தான் தெரியாது, அவளுக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் கரகடைஞ்சவா, எல்லாம் எல்லாமே தெரியும். சொல்லார் தமிழொரு மூன்றும் சுருதிகள் 4 எல்லா அறநெறி யாவும் தெரிஞ்சவன் நம்மை ராமானுஜன் தெரிவிக்கிறார். ராமானுஜன் அதுல திருவரங்க தமிழனார் அப்படி இருக்கச்சே. ஆனா அவ பண்ணல. அப்ப இவாள்கிட்ட இருக்கக்கூடிய சக்திக்கும் இவாள்கிட்ட இருக்கிற பக்திக்கும் சம்பந்தம் இருக்கவா தெரியல. வேற ஏதோ காரணம் இருக்கும். ஏன்னா இவ காரணம் இந்த ஜென்மால கிடைக்கல, 4-5 ஜென்மா தள்ளி போறது. அதனால் நான் பக்திக்கு போகல, அதனால் நான் பிரபக்திக்கு வரேன்னு சொன்னா அது காரணம் இல்லை. ஏன்னா பக்தியே இதே அவதார ரகசிய ஞானம் வந்தோ அல்லது புருஷோத்தம வித்யா ஞானம் வந்தோ பக்தி பண்ணினால் அந்த ஜென்மத்தின் இறுதியிலேயே மோட்சம்னு சொல்லி இருக்கு. அப்ப இவ சக்தி இருந்து இவ பண்ணாம இருந்ததுக்கு அது காரணம் இல்லை. அதே போல இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காரு, இன்னொன்னுக்கு சக்திக்கு மட்டும் இல்ல, பக்திக்கு அதுக்கு சம்பந்தம் தெரியல. பக்தி பண்ணணும்னாலே என்ன காரணம்? சுவாதந்திரியம் மிச்சம் ஒட்டிட்டு இருக்கும், அதான் முக்கியம். இவருக்கு சுவாதந்திரியம் ஆகாது. பக்தி பண்ணணும்னாலே சுவாதந்திரியம் மிச்சம் ஒட்டிட்டு இருக்கும். ஆனால் ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு பொறுத்தவரை சுவாதந்திரம் லேசம் இருக்கவே படாது. அவ கொஞ்சம் கூட இல்லாதவர்கள், பகவானை தவிர மற்றொன்னு அறியாதவர்கள், பூர்த்தியான பரத அத்தியந்த பாரதந்திரத்தோடு கூடியவர்கள், அத்தியந்த பாரதந்திரம் கூடியவர்கள். ஆகவே பக்தி செய்தாங்கன்னா இவாளுக்கு சொரூப விருத்தம், நம் சொரூபத்துக்கு ஆகாது. ஏன்னா
பக்தியே அந்த ஜன்மாலேயே முக்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு, அதுக்குண்டான சக்தியும் உண்டு. நாதமணிகள் தொடக்கமாக இருக்கக்கூடிய பூர்வாச்சாரியர்களுக்கு. ஆனா அவ பண்ணாததுக்கு என்ன காரணம்? சுவாதந்திரியம் இருக்கணும். பக்தினால நான் பண்ணேன் அப்படின்னு ஒரு தலன் அகமேவ பறந்து தல நிமிர்றதும் அதிவாக ஆகாது. நம் சொருப விருத்தம். அந்த சொருப பக்தி என்பது, ஆகவே பக்தி என்பது சொருப விருத்தம். பாரதந்திர சேஷத்துவ சொரூபத்துக்கு சுவாதந்திரத்தோடு செயல்படும் பக்தி விருத்தம். நமக்கு சேஷத்துவ பாரதந்திரோடு செய்யக்கூடிய அந்த சொரூபத்துக்கு சுவாதந்திரம் வந்துடுறது. அப்ப சுவாதந்திரம் வந்துட்டாலே என்னன்னா, அந்த செய்யக்கூடிய காரியம் என்றது அப்ப என்ன ஆகுது? விருத்தமாயிட்டு. எது விரோதி ஆயிட்டு, அப்ப பக்தி விருத்தமாயிடுது. ஆகவே அதில் ஈடுபட மாட்டோம்னு பிரபக்தி சுரூபத்துக்கு வந்துட்டான். அது ஏன் விடுபட மாட்டா? சுவாதந்திரம் வந்துடுறது. நான் பண்ணேன் என்கிற தன்மை வந்துடுறதுனோ அந்த சுவாதந்திரம் வந்தபடியாலே. அதனால அப்ப பிரபக்தி தான் நம்முடைய சுரூபத்துக்கு அனுரூபம். என்ன பண்ணிக்கும்? அப்ப பிரபக்தி தான் நம்முடைய சொரூபத்துக்கு அனுரூபம். ஆனால் பக்தி என்பது நம் சொரூபத்துக்கு அனனுரூபம். அனனுரூபம்னானது நம் சொரூபத்துக்கு சேராது. நம் சொரூபம் எது? சேஷத்துவம் பாரதந்திரியம். அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம். இந்த சொரூபத்துக்கு சேருமான பக்தி இல்லையே சுவாமி. சுவாதந்திரியம் இருக்கே. சுவாதந்திரியம் வந்துட்டுனாலே என்னாச்சு? நம் சொரூபம் போயிடுறது, சேஷத்துவ பாரதந்திரியம் போயிடுறது. அதனால நம் சொரூபத்துக்கு அது கூடாதுன்றதுக்கு அனனுரூபம். ஆனா பிரபக்தி சொரூப அனுரூபம். ஆகவே பிரபக்தி செய்வோம்னு பூர்வாசல பிரபக்தி செய்யணும். ஆனா இந்த இடத்துல பாருங்க, இன்னொன்னு சேர்த்து சொல்லிடுறேன். இந்த இடத்துல பக்தியே செய்யக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. அப்பனா யாரெல்லாம் பிரபன்னர்களோ, அப்ப நாதமணி தொடக்கமாக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பரியந்தம், நம் தேசிகர் பரியந்தம் எல்லாருமே பக்தியை தொடமாட்டா, பிரபக்தி மட்டும்தான் பண்ணுவா அப்படின்னா பக்தியே கூடாதுன்னு சொல்லல. பக்தியே கூடாதுன்னு சொல்ல, சாதன பக்தியை கூடாதுன்னு சொல்றான். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் எங்க இருக்கணும், எந்த ட்ராக்ல இருக்கணும் நான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேரு இந்த ஓப்பனாவே சொல்லிடுறேன், இந்த தெங்கலையார் சம்பிரதாயத்தை ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை பாக்குறா. இவாளுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது சுவாமி, இவெல்லாம் இதெல்லாம் பண்ண மாட்டேன், பக்தியே வாழ்க்கெல்லாம் கிடையாது, பிரபக்தி மட்டும்தான் அந்த மாதிரி கிடையாது. சாதன பக்தி தான் கூடாதுன்ற. நான் பக்தி பண்ணினேன், எனக்கு மோட்சம் கொடுக்குறியா? நான் பக்தி பண்ணினேன், என் குடும்பத்தை பாத்துக்கிறியா? இது சாதனம். அதைத்தான் கூடாதுன்னு சொல்றாலே தவிர சாதனம் கூடாது. சாத்திய பக்தி தாராளமா பண்ணலாம். சாத்திய பக்தியே தாராளம். ஏன்னா சாத்திய பக்தி நான் சரஸ்வரம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் சுவாமி பண்ணேன்? பண்ணி மீன்பத்துக்காக பண்ணேன். சேவாக்காலம் பண்ணேன். ஏன் பண்ணேன்? பண்ண மீன்பத்துக்காக பண்ணேன். கைங்கரியம் பண்ணேன், சன்னிதில கைங்கரியம் மீன்பத்துக்காக பண்ணேன். காலட்சேபம் கேட்டேன், ஏன்? பண்ணி மீன்பத்துக்கு தெரிஞ்சுக்கணும், பண்ணி மீன்பத்துக்காக பண்ணேன். தாராளம். காலட்சேபம் கேட்டேன், கேட்டா ஒரு புண்ணியமா? அந்த புண்ணியத்தால மோட்சம் கொடுப்பானா? இல்லை. ஆமா, காலுக்கு கொஞ்சம் மோட்சம் இல்லையா? மோட்சம் உண்டு. கேட்டதுனால இல்லை, கேட்டதுனால இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் காலட்சேபமே. அதுக்குதான் காலட்சேபம். காலட்சேபம் எதுக்கு? ஓ இதனால இல்ல, பகவத் கிருபையால மோட்சம் தெரிஞ்சுக்கிறது தான் காலட்சேபமே. நல்லா புரிஞ்சுங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்? எதுக்கு? அப்ப பிரபக்தி சுரூபத்துக்காக பிரபக்தி செய்வோம். பூர்வாசத்தில் ஆனத்தில் பக்தியை கூடாதுன்னு சொல்ல, சாதன பக்தியும் கூடாது, சாத்திய பக்தி தாரம் பண்ணலாம். அப்ப பிரபக்தி பண்ணின பிறகும் ஆழ்வார்கள் எல்லாமே கண்ணன் பக்தியில தான் ஆழ்ந்தார். பக்தி இருக்காலே, பக்தி பண்ணலையே ஆழ்வார்கள். பிரபக்தி தான் பண்ணிட்டார். பிரபக்தி 4 சரணாகதி பண்ணார். 5ஆம் 6ஆம் ஒரு சரணாகதி பண்ணார். திருமங்கை ஆழ்வார் 10 சரணாகதி பண்ணார். இதெல்லாம் நம்ம ஆச்சாரியத்தில் பார்த்திருக்கோம். ஆனாலும் அத்தனை சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் பக்தி பண்ணேன்னா பக்தி பண்ணிருக்காளே. எங்க சும்மா பண்ணிருக்கா? 10ஆம் 4ஆம் திருவாய்மொழி. சார்வே தவநெறிக்கு தாமோதரம் தாள்கள் கார்மேக வண்ணன் கபலநயனத்தன் நீர்வானம் மண்ணெறி காலாய் நின்றனேமியான் பேர்வானவர்கள் பிதற்றும் பெருமையனேன்னு ஆசிரியமான தாமோதரம் தாள்கள் தவநெறிக்கு சார்பு. தவநெறிக்குன்னா பக்தி. தவநெறிக்கு சார்பு. தவநெறி என்பது பக்தி, பிரபக்தி.
இது எந்த 2 நிர்வாகங்க, ஆச்சரியமான நிர்வாகம். இந்த சார்பே தவநெறி, விடுவின் முத்தமும் இதெல்லாம் லிங்க் பண்ணி நாம் ஒரு தடவையா திருவாய்மொழி ஒரு தடவையா கேட்டு அது கொடுக்குற இன்பம் எதுவுமே கொடுக்காது. அது கேட்டுட்டே இருந்தா வச்சுக்க, பெருமாள் வந்து வரும், இந்த சிவையில ஐஷன் பண்ணலான் இருக்கேன், அங்க கைங்கரம் கொடுக்கலான் இருக்கேன், வந்து போயிட்டே இருக்கலாம் அப்படின்னா கொஞ்ச நேரம் இரு, கொஞ்ச நேரம் திருவாய்மை கேட்டுட்டு இருக்கேன், இவர் இரு, இப்பயே ஒண்ணு அவசரம், தைரியமா சொல்லலாம் சொல்லலாம். இந்த சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுவான், ஐயோ அப்படியா, எனக்கு இது தெரியாம போயிடுச்சேன், நானும் உங்க பக்கத்துல உட்காந்துக்கணும், பக்கத்துல பார்க்கணும். இப்பதானே பார்த்தோம் காமுகன் காதலி, ஆழ்வார்க்கும் பகவானுக்கு இருக்க ஒரு சம்பந்தம்னா பாரியா பக்த சம்பந்தம் சாத்தம் சொல்றது இருக்கட்டும், ஆனா காதலி சம்பந்தம் தான். அப்படி இருந்தா தான் எப்பவுமே ரசிக்கும். அந்த சம்பந்தத்தில் இருக்காங்களே, எதுக்கு சொல்றேன், சார்பே தவநெறிக்கு தாமோதரன் தாள்கள் கார்மேக வண்ணன் கமலநயத்தின தவநெறிக்கு சார்பு. அப்ப பக்தியும் பிரபக்தியும் சார்பு. அப்ப தாமோதரன் திருவடிகள் தான் சார்புன்னு ஆச்சரியமான வியாக்கியானம். அப்ப பிரபக்தியோ பக்தியோ ரெண்டும் உண்டு. நம்ம ஆச்சாரியர்களுக்கு பக்தி என்ன வருங்க, என்னென்ன பக்தி வந்து என்ன சுவாமி, பக்தி ஒரு காரணம். என்ன காரணம், பக்தியே சாத்திய பக்தி தான் எடுத்துக்கலாம். சாதன பக்தி என்னன்னா, சரி சுவாமி பக்தியை அவ வேற மாதிரி சொல்ற, என்னன்னா மதுரா பிந்து மிஸ்ரமான சாத கும்பமய கும்பகத தீர்த்த சலிலம் போலேன்னு இது ஒரு சூத்திரம். சிவசமுத்திரத்துல இது ஒரு சூத்திரம். மதுரா பிந்து மிஸ்ரமான சாத கும்பமய கும்பகத தீர்த்த சலிலம் போலேன்னு, நல்ல தங்கக்குடம், ஆச்சரியமான தங்கக்குடம். அந்த தங்கக்குடம் நல்லா தங்க குடத்துல நல்ல ஆச்சரியமான பால் நல்லா விட்டுருக்கா. தங்கக்குடன்னு ஒரு ஞாபகம் வருது, ஐப்பசி மாசம் துலா மாசம் நம்பெருமாளுக்கு எல்லாம் தங்கம்தான், தங்கத்துலதான் எல்லாம் பண்ணுவாரு. அப்ப நிச்சயமே அவருக்கு தீர்த்தமே கொள்ளடத்துல இருந்தா வரும், கொள்ளடத்துல இருந்தா அவருக்கு தீர்த்தமா வந்துட்டு இருக்கோம். இந்த ஐப்பசி மாட்டம் அந்த அங்க மாட்டோம் துலா காவேரின்னு சொல்றா இல்லையா, அப்பதான் அம்மா மண்டபத்திலிருந்து தீர்த்தம் வரும். மற்ற 11 மாசமும் கொள்ளடத்திலிருந்து தீர்த்தம் வரும். ஐப்பசி மாதம் துலா காவேரி ஆச்சு இல்லையா, அதனால அம்மா மண்டபம் தீர்த்தம். அப்ப எல்லாமே தங்கம், தங்க கூடத்துலதான் தங்க வீட்டில் எல்லாமே தங்கம். கார்த்தால அது எது வரைக்கும், கார்த்தால பொங்கல் அவசரம் வரைக்கும், கார்த்தா கிட்டத்தட்ட 9:15 மணி வரைக்கும் தங்க பாத்திரம். பொங்கல் அமுது செய்தி முடிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் தங்க பாத்திரம் கிடையாது. அதுக்கப்புறம் நம்பெருமாருக்கு தங்க பாத்திரம் கிடையாது, அதை மாத்திடுவா. ஆக இதுக்கு சொல்ல வந்தன தங்க பாத்திரம் சொன்னோம்னா மதுரா பிந்து மிஸ்ரமான சாத கும்பமய கும்பகல சீர்த்த சலிலம் போலேன்னு தெரிவிக்கிறா இல்லையா. நாம் பிரபக்தி பண்ணினதுக்கு என்ன இருக்கு, அதுக்கு ஒரு இருப்போம். அந்த சமயத்தில் பகவான் பக்தியை கொடுப்பான். காத்திருப்போம், பிரபக்தி பண்ணிட்டு நான் காத்துட்டு இருக்கணும், பிரபக்தி பண்ணிட்டு நான் உடனே மோசமா. நாம ஒன்றும் ஆர்த்த பிரபன்னெல்லாம் கிடையாது, திருப்த பிரபன்னர். ஆர்த்தி தலையெடுத்து இன்னின்றடியுமே இடியாமுறாமை இப்பவே குடுன்னு ஆழ்வார பரம கதர்றமானா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது சுவாமி. கதராமங்கிறது மட்டும் இல்ல, இப்ப ஏதோ கொடுக்க வந்தா கூட எதுக்கு சுவாமி, இன்னும் நிறைய காரியம்லாம் இருக்கு சுவாமி, முடிச்சுட்டு வரேன்னு சொல்லுவோம். எதுக்கு சொல்ல வந்தா, அப்ப நம்ம இருக்கணும். அப்ப பிரபக்தி பண்ணி காத்திருக்கோம் இல்லையா, அந்த சமயத்துல பகவான் பலமாக பக்தியை கொடுப்பான். அந்த பக்தியை விடாம நம்ம அமைத்து கொண்டு வர இல்லையா. சரி சுவாமி, இவர்கள் ஏன் சாதன பக்தியை விட்டார்கள், எதனால் பிரபக்தி பத்தினார்கள்னா, நல்லா பாருங்க, இதான் சொல்றேன். ஏன் சாதன பக்தியை விட்டா, எதனால பிரபக்தியை பத்தினான், பகவான் பக்தி கொடுக்கலாம். அந்த பக்தி எப்படி இருக்கணும், மதுரா கும்பமய மிஸ்ரம், மதுரா பிந்து மிஸ்ரமான கும்பமய கும்பகத தீர்த்த சரீரம் போலேன்னு இருக்கு இல்லையா, நல்ல தங்க குடம் தான். அதுக்குள்ள பசும்பால், நல்ல கறந்த பால் இல்லையா, நல்ல பசும்பால் நல்லா அதுல விட்டுருக்கா, நல்லா காய்ச்சிருக்கா, சுண்ட காய்ச்சிருக்கா, நல்லா சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளவு. ஆனா என்ன பண்ணிட்டா, அதுல ஒரு சொட்டு கல்லு விட்டுட்டா, ஒரு சொட்டு கல்லு விட்டா, இப்ப மொத்த தங்க குடம் தானே, குடமோ தங்க குடம், சாமானிய குடம் இல்ல. எத்தனை குடமோ இந்த குடம் தங்க குடம், பாலோ பசும்பால் நல்லா காய்ச்சிருக்கா. ஆனா அதுல என்ன ஆயிடுத்து, ஒரு சொட்டு கல்லு சேர்த்துட்டானோ, அப்ப என்ன ஆகுது, மொத்தமும் தள்ளுபடிதான். அத போல அது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு, அத போல
இந்த ஜீவாத்மா நல்லா பாத்துக்கோ, இந்த ஜீவாத்மா நன்னதான் இருக்கு, ஒரு குறையும் இல்லை, நன்னதான் இருக்காது. அது அணுஸ்வரூபம் தான் ஜீவாத்மா, விபு இல்ல, அணுஸ்வரூபம் தான் இவன் நல்லா இருக்கான், எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா சுவாதந்திரியம் என்கிற ஒரு துளி ஒட்டின்னு இருந்தா அது கல்லு போல. ஜீவாத்மாவுக்கு சுவாதந்திரம் என்கிற ஒரு துளி ஒட்டின்னு வச்சுக்க, அது கல்லு போல. அதனால்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் சாதன பக்தியை பத்தாம பிரபக்தியை பத்தினா. அப்ப சாதன பக்தினா என்னது? கூடவே சுவாதந்திரம் வந்துருது. சுவாதந்திரம் வந்தா என்னது? கல்லு சேர்த்தா போல. நல்ல இந்த ஜீவாத்மா தங்க குடம் தான், நல்ல பசும்பால் தான், நல்ல ஞானம் இருக்கு, தர்மபூத ஞானம் நல்லதான் இருக்கு, கூடவே சாத்தத்தில் வந்துட்டு வச்சுக்க. அப்ப கல்லு சேர்த்தா போல. கல்லு சேர்த்தாச்சுன்னா மொத்தமும் தள்ளுபடி, மொத்தமும் தள்ளுபடிய. அப்புறம் அந்த கல்லை சேர்க்காம இருக்கணும் என்ன பண்ணணும்? பக்தி கிட்ட போனா கல்லு சேர்க்க வேண்டிய ஒரு சுவாமி சாதன பக்தி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சாதனை பற்றி போனா கல்லு சேர்க்க வரும் ஆயிடுறது, அதனால அது வேண்டாம். அப்பதான் நம்ம பிரபக்தி வேணும். ஆனா சுவாமி இங்க துதியுங்கள், நமஸ்காரம் பண்ணுங்க, இந்த இடத்துல பக்தியை தானே சொல்றேன். பக்தி பண்ணி துதியுங்கோ, பக்தி பண்ணி நமஸ்காரம் பண்ணுங்கோ அப்படின்னு பக்தியை தானே சொல்றான்னா, அந்த இடத்துல பக்தி சொல்றதுக்கு எனக்கு உபச்சாரத்துக்காக சொல்றேன். உபச்சாரம்னா என்னது? நாரத பகவான், உன்னிடையார் பகவான, வியாச பகவான், வால்மீகி பகவான், பகவானுக்கு இருக்கிற ஆயிரக்கணக்கான குணம்னு ஒரு குணம் ஏதோ ஒரு துளி இருக்கும். அதனால இருக்கிறபடியால் அதே போல இங்க துதியுங்கள் துதியுங்கள், நமஸ்காரம் பண்ணுங்கோ, பக்தியில பண்ணுங்கோ, பக்தியில பண்ணுங்கன்னு சொல்றது என்னன்னா உபச்சாரத்துக்காக சொல்லிட்டு இருக்கால தவிர, இப்ப நம்ம எங்க இருக்கோம்? தர்மபூத ஞானத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். தர்மபூத ஞானம் இருக்கோம், சரி சுவாமி. ஆனா பக்தி பிரபக்தி தானே சுவாமி சொல்கிறேன்டா. இது இத்தனையும் தர்மபூத ஞானத்து விஷயம். நம்ம ஏதோ பக்தி பிரபக்தி பார்த்துட்டு இருக்கோம் சுவாமி, அதோட சரி அதோட சரி பார்க்க வேண்டாம். இது அத்தனையும் தர்மபூத ஞான விஷயம். ஆக இது வரைக்கும் பார்த்தது என்ன? சாத்தியம், சாதனம், பக்தி, பிரபக்தி, இதெல்லாம் என்னது? தர்மபூத ஞானத்தின் நிலைப்பாடுகள் நினைவில் இருக்கணும். இப்ப புரியத்துக்கா சொல்றேன். புஷ்பம் தொடுக்கிறோம், இப்ப புஷ்பம் தொடுக்கிறேன்னா நான் தொடுக்கும் புஷ்பம் இதெல்லாம் இல்லை. சாதன பக்தி பண்ணுபவனும் புஷ்பத்தை தொடுக்கிறான், சாத்திய பக்தி பண்ணுபவனும் புஷ்பத்தை தொடுக்கிறான், பிரபந்தனும் புஷ்பத்தை தொடுக்கிறான். ஆனா எந்த நினைவோடு புஷ்பத்தை தொடுக்கிறான்றதுதான் முக்கியம். 3 பேரும் புஷ்பத்தை தொடுக்கிறான். சாதன பக்தி நிஷ்டனும் புஷ்பத்தை தொடுக்கிறான், போர்க்கிறாரனும். அதே சாத்திய பக்தி நிஷ்டனும் புஷ்பத்தை தொடுக்கிறார், பிரபனனும் புஷ்பத்தை தொடுக்கிறாரனும். எந்த நினைவோடு தொடுப்பான்னு தான் முக்கியம். அதுவும் ஞானம் தானே சொன்ன. ஆனா அதுதான் தர்மபூத ஞானம். அந்த தர்மபூத ஞானத்தை தான் இங்க சொல்றாரு. அப்படி தெரிவிக்கிறார். இதற்கு மேலே சாஸ்திர வாக்கியத்தை கொண்டு இதை நிரூபிக்கிறார். ஆத்மா பிருகுதாரண்ய உபநிஷத்து சொல்றது, ஆத்மாவாகரே திரட்டவ்யோ ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ விதித்யாசதவ்யோகான்னு தெரிவிக்கிறது. ஆத்மாவாகரே திரட்டவ்யோ ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசதவ்யோகான்னு சொல்றது. அதாவது திரட்டவ்யோ பார்க்கறது, திரட்டவ்யோ ஸ்ரோதவ்யோ கேட்கறது, மந்தவ்யோ மனனம் பண்றது, நிதித்யாசதவ்யகா அனவரதம் சிந்தனை பண்றது. இந்த நானும் சொல்லிட்டு ஒரு சுவாமி என்ன சொன்னார்? ஆத்மாவாகரே திரட்டவ்யோன்னு சொல்லித்தரும். முதல்ல திரட்டவியன்னா பார்த்தது, பார்த்ததுக்கு அப்புறம் அவரை நினைக்கணுமா, அவரை இடவையா சிந்தனை பண்ணணும். நேர பிரத்யேகமா சேவிச்சுட்டே இருக்கணும் சுவாமி, சேவிச்சுட்டே இருக்கணும். இதெல்லாம் பண்ணணுமான்னா இந்த என்ன சொல்ற சாஸ்திரமே நம்ம குருவாச்சாரம் என்ன தெரிவிக்கிறதுமா, அர்த்த கிரமத்தை வைத்துக் கொண்டு சப்த கிரமத்தை மாற்றிக்கொண்டிருக்கான். அர்த்த கிரமத்தை வைத்துக் கொண்டு சப்த கிரமத்தை மாத்திக்கொண்டு இருக்கார், மாத்திக்கொண்டு சொல்றார். ஏன்னா எதுக்கு சொல்றான்னா, இந்த அதாவது அர்த்த கிரமத்தை வச்சுட்டு சப்த கிரமத்தை மாத்திக்கொண்டான். ஏன் சொல்ல அந்த மாதிரி உண்டான உண்டு, நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி உண்டு. புரியத்துக்காக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன விஷயம்னா, ஆழ்வாருக்கு பொண்ணை பார்த்துட்டு இருக்கார். இது 8 திருவாய்மொழி, 8 9 திருவாய்மொழி. இந்த 2 திருவாய்மொழி ரொம்ப முக்கியம்.
கண்கள் சிவந்து பெரியவாய் கருமாணிக்க மலமே. இது எக்ஸாம்பிளா சொல்லிட்டு இருக்கேன். இங்க என்னன்னா ஆழ்வாருக்கு பிள்ளைய பார்த்து, இது பெண்ணு, இது பராங்குச நாய்க்கு. பராங்குச நாய்க்கு பிள்ளைய பார்க்கறா. இந்த விஷயம் தோழிக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. பராங்குச நாய்க்கு பிள்ளைய பார்க்கறான்னு தோழிக்கு தெரிஞ்சிட்டு, ஓ இது நம்முடைய தோழிக்கு தெரிஞ்சா உயிரையே விட்டுருவாளே, இவளுக்கு தெரியாம இவளுக்கு இது பிள்ளை பார்க்கறாளே, மாப்பிள்ளை பார்க்கறாளே, இவளுக்கு என்ன ஏன்னா இவளுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. பராங்குச நாய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு என்பது தாயாருக்கு தெரியாது, தோழிக்கு தான் தெரியும். ஏன்னா பண்ணி வச்சவரே தோழி தான். கல்யாணம் பண்ணி வச்சவரே தோழி தான். தோட்டத்துக்கு வர சொன்னா, பெருமானையும் வர சொன்னா, பராங்குச நாயும் வர சொன்னா, ஐஷன் வந்து 2 பேரும் சந்திக்க வச்சு ஒன்னா கைப்பிடித்து வச்சு இந்த கல்யாணம் பண்ணி வச்சு தோழி தான். இப்ப என்ன பண்ண மொத்தம் மறைச்சிட்டான். ஏன்னா வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறாரோ அந்த மாதிரி அங்கேயும் இங்கே நடந்துருச்சு. பராங்குச நாய்க்கும் அதே போல இருக்கக்கூடிய அங்கே கருமாணிக்க வளமையில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. மறைச்சிட்டா. இப்ப தாயார்லன்னா என் பொண்ணுக்கு வரம் தேடணுமேன்னு சொல்லினா அப்படின்னு வரம் பார்க்கறதா தெரியறது. இப்ப இவளை பார்த்தா பெருமாளுக்கு ஆட்பட்டுட்டா, கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் கிட்டக்க போனா என்ன சமாச்சாரம், என்னென்ன இருக்கிறது ஆத்தலன்னு கேட்டுருக்கா. யாரு? பராங்குச நாய்க்கு தாயாரை பார்த்து கேட்கிறான். அவன் என்ன உனக்கு தெரியாதா? பராங்குச நாய்க்கு எல்லாம் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம், அதான் பார்த்துட்டு இருக்கோம், நல்லா வரணும் பார்க்கணும் போனோம், மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம். இவதான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப மெதுவா சொல்லணும், தாயாருக்கு தெரியாம இவதான் பண்ணி வச்சிருக்கா, சொல்லணும் போனோம். இப்ப என்ன ஆரம்பிக்கிறா தெரியுமா? அந்த உன்னுடைய பொண்ணுடைய பராங்குச நாயுடைய நடவடெல்லாம் பார்க்கச்சே கல்யாணம் ஆனா மாதிரி தெரியறதேன்னு அப்படி முள்ள இழுத்தான். கல்யாணம் ஆனா மாதிரி தெரியறதேன்னு என்ன சொல்றேன்னு கேட்கிறா தாயார். இல்ல அவங்க நடவுட பாவனெல்லாம் பார்க்கச்சு ஏதோ கல்யாணம் ஆனா மாதிரி தெரியறது அப்படின்னு. உடனே என்ன கல்யாணம் ஆயிடுத்தா? ஆமா, கல்யாணம் ஆயிடுத்தன்னா நல்ல குலமா, நல்ல கோத்திரமா, நன்னா இருப்பானா, நன்னா படிச்சவனா, நல்லா விதேசத்துல சம்பாதிக்க, இன்னைக்கு அது முக்கியம். இந்த மாப்பிள்ளைன்னா வெளியூர்ல இருக்கானா ரொம்ப ரொம்ப வசதி. இந்த ஒரு சும்மா சுவாமி அது நல்ல குணமா, திருப்பாவை தெரியுமா, திருப்பள்ளி எழுச்சி தெரியுமா, திருவாய்மொழி தெரியுமா, ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கா, அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் தான் வெளியூர்ல சம்பாதிக்கிறானான்னு பாத்துக்கிறாங்க இல்லையா? அப்ப இது நல்லவரமா இருக்கானா, அந்த படிப்பெல்லாம் நன்னா இருக்கா, நன்னா இருக்கா, நான் வீடு வாசனா இருக்கா, இதெல்லாம் வரிசையா கேட்கறா. யார்கிட்ட? தோழிட்ட கேட்கறா தாயார். இப்ப தோழி பதில் சொல்றா, கல்யாணமே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் நீ எப்ப கேட்கணும்? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கேட்க வேண்டிய கேள்வி இல்லையா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கேட்டு இருக்கியே அப்படின்னு கேட்கிறா இல்லையா? இது அப்ப யாரு மாப்பிள்ளைன்னா அந்த மாப்பிள்ளை ஏதோ மலையாளத்துல இருக்கார், மலையாளத்துல மூலையில இருக்கார். குட்டநாட்டு திருப்புலியூர் அவர் தான் மாப்பிள்ளைன்னார். அப்புறம் பெண்ணில் கல்யாணம் பண்ணிட்டான்னார். அன்றி மற்றொரு உபாயவன் இவலம் பந்துழாய் கமழ்தல் குன்றமாமணி மாடமாளிகை கோடக்குழாங்கள் மல்லி தென்திசை திரதம்புரை குட்டநாட்டு திருப்புலியோர் என்ற மாயப்பிரான் திருவருளாம் இவன் நேர்பட்டதே. இந்த பெண்ணின் கையை பிடிச்சு மணிக்கட்டை, பெண்ணின் கையை பிடிச்சு இந்த மணிக்கட்டை இருக்கணும், இந்த மணிக்கட்டை மூந்து பார்த்தா துளசி வாசனை வருது. நாட்டத்துழாய் முடி நாராயணன் சொல்றவங்க இந்த துளசி வாசனை வருது. அப்ப அந்த பெருமாளை இவர் அணைச்சிருக்கான். அண்ணா தெரியுமா, பெருமாள் துளசி மாலை கட்டிட்டு இருக்காரணும், அந்த துளசி வாசனை இதுல இருக்கணும். அதனால அந்த துளசி பெருமாள் அணைச்சிட்டு இருக்கா. அதனால இவள் திருமேனில இன்னும் துளசி வாசனை மாறவே இல்லை. கண்டிப்பா அவரைத்தான் அவ கல்யாணம் பண்ணிட்டு இருப்பான்னு தெரிஞ்சதுன்னு சொன்னா இது நடந்தது. 8ஆம் பத்து 8ஆம் திருவாரூரி கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கரிந்து. இது ஜீவாத்மா பத்தி. இது ஜீவாத்மா பத்தி முதல்ல 2.5 பாசனம் இதுல இருக்கும். அதுக்கப்புறம் 7.5 பாசனம் என்னன்னா பரமாத்மா பத்தி. அதுக்கு அடுத்த பதிகம் தான் 8 ஜீவாத்மா பத்தி 2.5 பாசனம். மிச்சம் இருக்க 7.5 பாசனம் பரமாத்மா பத்தி. அதுக்கப்புறம் இது அதுக்கு அடுத்ததுதான் 8, 9 தான் நாயிகா பாவம். 8 பூர்த்திய வேதாந்த விஷயம் எல்லாமே வேதாந்தமா என்னென்ன உண்டு அத்தனையும் வரல. அந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் பெருமாள் வருவாங்க, அத்தனை வரவே இல்லை. 8ஆம் பத்தி 8ஆம் திருவாய்மொழி கண்கள் சிவந்து பெரியவாய் பதிகத்துல ஆழ்வார் என்னென்ன வேதாந்த விசாரம் பண்ணிட்டு பெருமாள் வந்துருவார் வரவே இல்லை. வராதபடியாருக்கு வரவில்லைன்னு தெரிஞ்ச உடனே மொத்தமே அதிர்ந்து போயிட்டார்.
அது இருந்து அடுத்த பதிகம் என்ன? மலையாள திவ்யதேச மங்களாசாசனம். குட்டநாட்டு திருப்புலியூர் பட்டு பாசனம். கருமாணிக்க மலமேல் மணித்தடம் தாமரை காடுகள் போல் திருமாறு வாய் கண்கை உந்திகாலுடைய ஆளுடைகள் செய்யவிரான் திருமாரியம்மா செய்நீர் வடர் குட்டநாட்டு திருப்புலியூர் அருமாயின் பேரன்று பேச்சுகள் அன்னமே இதற்கன் செய்கின்றீர்களாப்பா. பெருமாள் வந்தார், எப்படி ஆசைப்பட்டனா? துளசி கந்தம் என்பது வீசியது சொன்னார் இல்லையா? இது தோழி பாசனம். அப்ப தோழி தாயாரத்தை போய் இந்த பெண்ணுக்கு பிள்ளை பார்க்க வேண்டாம், அவனுக்கு அட்டு தீர்ந்தான் சொன்னான் இல்லையா? அப்ப கல்யாணம் ஆகத்துக்கு முன்னாடி விசாரிப்பதுன்னா இப்ப விசாரிச்சு லாபம் இல்லைன்னு தெரிஞ்சு வரணும். அப்ப என்ன ஆகுது? அதே போல தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே போல திரட்டவியோ ஆத்மா பிருகதாரண்ய உபநிஷத்து என்ன சொல்றது? திரட்டவியோ ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாச சஞ்சவரான்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்ப திரட்டவியனா பெருமாள் முன்னாடி பார்த்துட்டோம், பார்த்த பிறகு எதுக்கு ஸ்ரோதவியோ? எது கேட்கணும்? கேட்க வேண்டாமே, பார்த்த ஆயிடுத்த கேட்க வேண்டாமன்னா அப்படி அல்ல, அர்த்தத்தை வைத்துக் கொண்டு சப்தத்தை மாற்றணும். எது போல கல்யாணமே ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கேட்க வேண்டிய கேள்வி கேட்டுருக்கு. அதே போல இப்ப என்ன ஆயிடுச்சு? ஸ்ரோதவியோன்றது முன்னாடி போட்டுக்கணும். அப்ப என்ன ஆகணும்? அப்ப திரட்டவியோ பின்னாடி வரணும். அப்ப ஸ்ரோதவியோன்னு முதல்ல கேட்கணும், அதுக்கப்புறம் மந்தவியோன்னு மனனம் பண்ணணும், நிதித்தியாக தத்தியாக இடைவிடாது மனனம் பண்ணணும், கடைசியாக என்று திரட்டவியோ பார்த்துடலாம். அப்ப இந்த உபனிஷத்து எப்படி இருக்கு? ஆத்மாவாகவே திரட்டவியோ ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாக இருக்கு இல்லையா? இருக்கு. அப்ப இதை எப்படி மாத்திக்கணும்? ஆத்மாகாரே ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாக, அதுக்கப்புறம் திரட்டவியோ, இந்த கிரமத்தில் இருக்கணும் ஐயா. அப்ப ஸ்ரோதவியோன்னா முதல்ல கேட்கணும், மந்தவியன்னா மனம் பண்ணணும், நிதித்தியாசம்னா இடைவிடாத மனம் பண்ணணும். கடைசியை பார்த்துக்கூடாது. இந்த நாளும் இந்த நாள்ல எது விதி? விதின்னா என்ன சுவாமி? விதி ஒண்ணு இருக்கு, ராகப்பிராப்தம் உண்டு. விதி ஒண்ணு உண்டு, ராகப்பிராப்தன்னு ஒண்ணு உண்டு. அதாவது இந்த விசாரம் ஸ்ரீபாஷ்யத்திலே விசாரம் பண்ணியிருக்கார், அதே போல வேதாந்த சங்கிரகத்திலும் விசாரம் பண்ணியிருக்கார் சுவாமி எம்பெருமானார். இந்த ஆத்மாவாகரே திரட்டவியோ சோதவியோ மந்தவியோ நிதித்தியாசவியோ இந்த உபனிஷத்து வார்த்தை பிருகதாரண உபனிஷத்து இந்த சப்தத்தை விசாரம் பண்ணிருக்கட்டும். அப்ப ராக பிராப்தம் ஒண்ணு, விதி பிராப்தம் ஒண்ணு. ராகப்பிராப்தம்னா விதிக்காது. அப்ப நான் ஆசைப்பட்டு பண்றது ராகப்பிராப்தம். விதி என்னன்னா பண்ணுன்னு சாஸ்திரம் சொல்லும், பண்ணுன்னு சாஸ்திரம் விதிக்கும், அதான் விதி. விதி என்னன்னா பண்ணுன்னு சாஸ்திரம் விதிக்கிறது, அதான் விதி. ராகப்பிராப்தம்னா நான் என்ன பண்றது? அது விதிக்காது, நான் ஆசையோடு பண்றது. ஆசையோடு பண்ணலையா? இப்ப எது போலன்னா இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்னா அந்த பிள்ளை நான் படித்து சிறு வயசு 5 வயசு சண்டித்தனம் பண்ணிட்டு இருக்கான், போக மாட்டான், பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்றான். அப்ப நான் விதிக்கணும், போகணும் போயானும் போறையா இல்லையா போறையான்னு சொல்லி அவனை நன்னா அவன் அடம் பிடிக்கிறதா விட்டு விதிச்சு அவனை கொண்டு போய் போகணும். இது விதி, இது விதி. அப்ப விதி பண்ணிட்டேன். இது சிறு வயசுல. இப்ப 10ஆம் வகுப்பு வந்துட்டான். இப்ப விதி பண்ண முடியும்னா இப்ப விதி பண்ண முடியாது. இப்ப என்ன ஆசையா அவன் போகணும். இப்ப ராகப்பிராப்தம் பேர். இப்ப விதி பண்ண முடியுமான்னா இப்ப பண்ண முடியாது, அது விதிக்க முடியாது. ஏன்னா அது பிடிச்சு தானே வரணும் இல்லையா? பிடிச்சு வரணும். அப்ப ராகப்பிராப்தம் பேரு. அப்ப ராகப்பிராப்தம். அதே போல இப்ப ஆத்மாவாகரே திரட்டவியோ சோதவியோ மந்தவியோ நிதித்தியாசவைய காட்டுது. இதுல விதி எது, ராகம் எதுன்னா 2 விதிகள். விதி 2 நிலைகள். விதி ஸ்ரோதவியோ என்பது விதி. இப்ப என்ன, இவன் கேட்க வரமாட்டான். விதிக்கிறனா நானு கேட்க வருவானா? சுவாமி கேளு, காலக்ஷேபம் கேளு 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 கேங்கு வாங்கு சொன்னாலே வர்றதில்லை. இன்னும் அதுவும் சொல்லணும்னா அப்ப விதிக்கிறமோனோ செய்யும் கிரிசைகள் கேளீரோடு ஆழ்வாரம் தெரிவிக்கிறாரியா? செய்யும் கிரிசைகள் கேளீரோன்னு திருப்பாவில தெரிவிக்கிறார். சொன்னால் விரோதம் ஆகிலும் சொல்லுவன் கேட்டினோன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறாரியா? அதெல்லாம் விதி. அப்ப அதுல 2 நிலைகள் விதி. ஸ்ரோதவியோ விதி. இப்ப சொன்னதான் கேட்க வரமாட்டான், ஏன்னா சொல்லணும் வரமாட்டான். இது அடுத்தது மந்தவியா. நன்னா கேள்வி கேட்டு விட்டுட்டு மோட்சத்துக்கு போகும்போது என்ன நினைப்பானா? அப்படி இல்ல, கேட்டதும் உபாசனம் பண்ணணும். கேட்டதோடு இருக்கக்கூடாது. காலட்சேபம் கேட்கிறோம், கேட்டதுக்கு அப்புறம்
ஓரளவுக்கு அனுஷ்டானத்துல கொண்டு வரணும். முதல்ல சொல்றவர் கொண்டு வரணும். அப்பனா காலக்ஷேப அதிகாரி முதல்ல கொண்டு வரணும். அடியேன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அவளே கேட்கிறவாளே அவளுக்கு அனுஷ்டானத்தை கொண்டு வரதுக்கு தயாரா இருக்காளே, நாம பண்ண வேண்டாமான்னு ஒரு எண்ணமாவது வரணும். அப்ப எதுக்கு அப்ப அனுஷ்டானம் கொண்டுறது விதி. அப்ப காலக்ஷேபம் கேட்கறது விதி, அதுவும் விதிக்கிறது. அனுஷ்டானத்தை கொண்டு வரது விதி. ஏன் மோட்சத்துக்கு போனவனும் விதி. அப்ப ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ ரெண்டுமே விதி. அந்த அந்த மார்க்கமே எனக்கு தெரியாதே, எந்த மார்க்கம் அச்சராதி மார்க்கம் தெரியும் தெரியல. அதனால மந்தவ்யோ என்பது விதி. இந்த ரெண்டு வகையில் விதிக்கிறது சாஸ்திரம். கேளு கேளு காத்தன சொல்றது, இல்லைன்னா அவன் கேட்க வர மாட்டான். அதான் தானா ஆசைப்பட்டு எல்லாம் கேட்க மாட்டான். ஏன்னா கேளுன்னு சொன்னதுக்காக மனநமானாது. கேளுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கேட்டுட்டேன் சுவாமி நான் அனுஷ்டானத்தை கொண்டு வரும் வருவானா வராது. அப்ப நன்னா மரணம் பண்ணு விதிக்கணும். அப்ப முதல்ல கேளுன்னு சொல்றது, அதுக்கு மரணம் பண்ணணும்னு சொல்றது. இந்த ரெண்டுமே ரெண்டுமே விதி. அதுக்கப்புறம் விதிக்க முடியும்னா விதிக்க முடியாது. நிதித்தியாசனம் பண்ணு, இது விதி கிடையாது. நிதித்தியாசனம் விதி கிடையாது. ஏன்னா இது ராகப்பிராப்தம். நிகித்தியாசனம் என்ன, பண்ணிண்டே இருப்பா. இது பக்தி பண்றதே பிரயோஜனம், கைங்கரியம் பண்றதே பிரயோஜனம், காலக்ஷேபம் கேட்பதே பிரயோஜனம். அதே மாதிரி கோயிலுக்கு போறதே பிரயோஜனம். போனதெல்லாம் அது மாதிரி இல்லையா? இதெல்லாம் ராகப்பிராப்தம். அந்த ராகப்பிராப்தம் நிதித்தியாசனம். அனவரதம் எப்ப பாரு அதையே சொல்லிட்டு இருக்க இல்லையா, இது பண்ணிட்டே இருக்கிறது ஆசையில பார்க்கணும். அப்ப இந்த கடைசி ரெண்டும் ராகப்பிராப்தி. எது? ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ விதி பிராப்தம், திரஷ்டவ்யோ நிதித்தியாசனம் ரெண்டுமே ராகப்பிராப்தம். சரி சுவாமி, இப்போ ஒரு ஆட்சேபம். ரெண்டுமே விதியாக சொன்னா என்ன சுவாமி? நாளையுமே விதியாக சொல்ல வேண்டாம்னா, யாரோ ஒருத்தர் அங்கங்களோடு சேர்ந்து ரெண்டா பார்த்தார், அதன் பிறகு பிரம்மத்தை அடையணும்னா வேதத்தின்படி சொல்லத்தான் ஆகணும். அப்ப படித்த பிறகு அதை சொல்லப்பட்ட பிரம்மத்தை தெரிந்து கொள்வதற்கு தானே சிரமத்தை ஈடுபடுவார் இல்லையா? ஆக சிரவணம் ராகப்பிராப்தமாக வரணும். அதாவது கேள் விதிக்கணுமான்னா, கேள் என்று ராகப்பிராப்தம் என்றால் கேள் என்று விதிக்க தான் செய்யும். கேளு முதல்ல ஒரு ஸ்ரீவைஷ்ணவ உள்ள கூட்டத்தை அவளை ஏதோ ரெண்டு வார்த்தை சொல்லிதான் உள்ள கூட்டு வரணும். வந்ததுக்கு அப்புறம் அவன் ராகப்பிராப்தம் ஆகணும். அதான் தெரிவிக்கிறார். அதற்கு மேல ஆச்சரியமான நிறைய வித்தியை எடுக்கிறார். பஞ்சாக்ஞ வித்யை, அதாவது 32 வித்யாஸ்தானங்கள். அந்த 32 வித்யாஸ்தானங்கள் என்ன, அதற்கு மேற்கொண்டு எல்லாம் பக்தி விஷயம்தான். அதற்கு மேற்கொண்டு பிரபத்தி இருக்கக்கூடிய நிலை என்ன, இதெல்லாம் தெரிவிக்கிறார். அதை முடிஞ்ச உடனே தர்மபூத ஞானம் பூர்த்தியாது, பெரிய பூர்த்தியாது. என்னன்றது நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழ்வார் பெருமானாட்சிய திருடேசனம், ஆச்சாரியன் திருடேசனம், பகவதால் திருவடிகளே சரணம். சந்தேகங்களை தான் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு பரபக்தி பரஜான பரமத்திலே நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். கொஞ்சம் நீங்க அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு சரியா கேட்கலைன்னா மறுபடியும் உங்களுக்கு ரெக்கார்டிங் வரும், அதை கேட்டுக்கலாம். சுவாமி நமஸ்காரம். சொல்லுங்க கிருஷ்ணன். சுவாமி, இந்த பரபக்தி பரஞான கேட்டல், அறிகை, தரிசனம், அடைதல் அப்படின்ற மாதிரி 3 சொன்னேன். ஞான தரிசன பிராப்தி. ஞான தரிசன பிராப்தி. அடைதல்னா என்ன? போய் சேர்ந்துறது மட்டுமா? இல்ல கைங்கரியம் பண்றது. அடைந்து கைங்கரியம் பண்றது. சேர்ந்து கைங்கரியம் பண்றது ஞான தரிசன பிராப்தி. ஞாத்தம் திருட்டம் பிரவேஷ்டம், அறிகை காண்கை அடைகை. அங்க காண்கைன்றது மானச இதுவா, அதாவது தரிசன சமானாகாரமான சாட்சாத்காரம். நான் கண்ண முடினேன் பகவான் பிரத்யட்சமா எனக்கு தெரிகிறார். அதுதான் தரிசன சமானாமகாரமா சாட்சாத்காரம். அது நமக்கு இங்க வருமானம் வராது. அதுதான் என்னது பரஜானம். அறிகை காண்கை அடைகை. பரபக்தி பரஜான பரமபக்தி. பரபக்தின்னா அறிகை, பரஜானம்னா காண்கை, பரமபக்தின்னா அடைகை. சுவாமி, அர்ச்சிராதியில நம்ம அந்த 12 பேர் 12 லோகத்துக்கு போறோம். நிறைய பேர் அதை கூட்டுன்னு போறா ஆதிவாகிகள். ஆனா அங்க நம்ம பாப்போமா? நீங்க சொன்னீங்கல்ல பரபக்தி மத்தியில பகவான் நமக்கு சேவை சாய்க்கிறான். அங்க மத்தியில நமக்கு பகவான் சேவை சாய்க்கிறார். ஆச்சாரிய தேகார எடுத்திருக்காரு சாஸ்திரத்தை கொண்டு மத்தியில நமக்கு சேவை சாய்க்கிறான்.
ஓ இவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்கானே, இப்பவே இவனுக்கு சேவை சாய்க்கணும், சேவை சாய்க்கிறான். மற்றவாளுக்கெல்லாம் தெரியாது, யார் ஆயுஷம் போறாரோ அவளுக்கெல்லாம் தெரியாது, நமக்கு தெரியும். அதுதான் தரிசன சமானாகாரமான சாட்சா்காரம்னு சொன்னேன். தரிசனம் நமக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவாளுக்கு அது தெரியாது. அதுதான் பரஜானம்னு பேரு. லோகத்துல சொல்லுவோம். இப்ப நல்ல காண்கை புரிஞ்சிச்சு, அடைதல் அந்த கைங்கரியம் வந்து அது புரிஞ்சிருது. இது வந்து அரிகைன்றது வந்து காலக்ஷேபம்லாம் அட்டென்ட் பண்றது, அந்த இது அரிகைன்றது அதான் நான் சுவாமி, அதுதான் அறிகிறதா? பரபக்தி என்பது எப்பவுமே பகவத் தியானத்தோடும் பாகவத தியானத்தோடும் ஆச்சாரிய தியானத்தோடும் இருந்துட்டு அதையே நான் வந்து பிரதானமா வச்சுட்டு இருந்துட்டே இருக்கு இல்லையா, அதுதான் பரபக்தி. இப்ப ஸ்தோத்திரம் மந்த அப்படிலாம் சொன்னேன், அதே கண்டினியூ பண்ணிட்டு இருக்குது. அது அப்படியே இருக்க வேண்டியதுதான். பட் அது நம்ம பண்றோமானா இல்லையே. ஆயிரத்தி ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னா நீங்க ஏதோ பார்க்க போறேன்னு நான் இல்லை, நான் இந்த சம்பிரதாயத்தில் இருப்பேன்னா இல்லை, சாப்பிடணும், ஏதோ பண்ண போற முடியாது. அப்ப எங்க இருக்கு பரபக்தி? அதான் சொன்னேன், பரபக்தி நிலைக்கு நம்ம வந்துட்டோமா, பிரபன்னால் தான் நம்ம வந்துட்டோம்னா இன்னும் பரபக்தி நிலைக்கு வர்றதுக்கு 10 நிலைகள் இருக்கு. அந்த 10 நிலைக்கு கீழே நம்ம இருக்கோம் பரபக்திக்கு. இல்ல ஆனா பிரபன்னனுக்கு வந்து பெருமாள் அனுகிரகம் பண்ணுவாரு, பரபக்தியை கொடுப்பாருன்னு சொன்னீங்க. பண்ணாம இருக்க மாட்டார், நிச்சயம் பண்ணுவார். ஆனா அந்த நிலைக்கு வரணுமே. நம்ம என்ன நினைக்கிறோம், சமாசனம் பண்ணிட்டேன் நான் அந்த நிலைக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல, சமாசனம் ஆயிடுச்சுன்னா அந்த நிலைக்கு வந்துட்டேன்னு அர்த்தமா என்ன? உனக்கு அந்த நிலை வருவதற்கு உனக்கு அருகதை உண்டு என்று தெரிவிப்பதுதான் சமாசனம். அருகதை இருக்கிறபடியாலே எனக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தமா? டாக்டர் பிள்ளை நானும் டாக்டர், எம்பிபிஎஸ் படிக்கிறேன். அது என்னவா சுவாமி, நான் ஒரு பிள்ளையாச்சு, என்ன அது என்னமா வரும்? அதுவரை நான் பிரபக்தி பண்ணினேன், வந்துடுச்சு சுவாமி பரபக்தி இல்ல. ஆனா இதெல்லாம் சொல்றதுனால நீங்க பயப்பட வேண்டும். அவ்வளவு நிலையில இருக்கும், நாம அந்த மோசமான நிலையில இருக்கோம். அப்ப என்ன பண்ணணும், பகவானே உன் திருவடியை தவிர மற்ற கதி கிடையாது, அதை கொண்டு போய் சேர்த்து வச்சுக்கேன். எல்லாம் நம்மகிட்ட சமர்ப்பிச்சுட்டான், நம்ம ஒண்ணும் பண்ணலாம். என்ன பண்ணலாம், அவனுக்கு ஒண்ணும் வேண்டாம், எதுவுமே அவனுக்கு தெரியல, நான் பார்த்துக்கணும். அப்ப அவரு எடுத்துப்பார், என்ன வேணும் அவர் பண்ணுவார். நான் அப்படின்னு என் முயற்சின்னு வந்துட்டு வச்சுக்கேன். சுவாமி, இந்த உண்ணும் சோறு பருகும் நீர் எல்லாம் கண்ணனேன்னு சொல்ற அந்த நிலைதான் பரபக்தியா? பரபக்தி நிலைன்னு சொல்லலாம். அந்த நிலை வரணுமே. அல்ல, அதான் நமக்கு வரல, ஆனா பெருமாளோட அனுகிரகத்துல வரும். அதுக்கு கொஞ்சமாவது நம்ம இது மாதிரி காலக்ஷேபம் அது சங்கத்திலேயே இருக்கணும். அது பரபக்தி நிலை. ஆழ்வார்க்கு பரபக்தி எப்ப பூர்த்தி ஆச்சு தெரியுமா? 4 பிரபந்தங்கள் பூர்த்தியாகி 4வது பிரபந்தத்துல 10-8ஆம் திருவாய்மொழி வரும்போதுதான் பரபக்தி வந்தது அவருக்கு பூர்த்தி. அப்பா, ஆழ்வார்க்கு அந்த அதுக்கப்புறம் பரஜானம் 10ஆம் 10 9ஆம் பரபக்தி வந்துச்சுன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் பரஜானம் பரபக்தி கிடுகிடுன்னு வந்துடும். அதுதான் அது நீங்க அப்ப வரல. ஹைவேஸ் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்தேன். இப்ப குறுக்க ரோட்லாம் போயிட்டு பாரு, அந்த ரோடு ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டியாச்சுன்னா ஹைவேஸ் வரணும்னா அந்த 10 கிலோமீட்டர் தாண்டதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அதே ஹைவேஸ் அங்கிருந்து ஒரு ஊருக்கு போறோம்னா அது கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் வச்சுருக்காங்க. அதே 2 மணி நேரத்துல அங்கே போயிடலாம். 100 மணி நேரத்துல 100 கிலோமீட்டர் 2 மணி நேரத்துக்கு போறீங்க, 10 கிலோமீட்டர் 2 மணி நேரம் ஆச்சுன்னா அதுதான் பரபக்தி. அதுக்கு பரபக்தி வந்துருச்சுன்னா பரஜான பரமபக்தி கிடுகிடுன்னு வந்துடும். ஏன்னா பரஜானம் எங்க வருது, அர்ச்சராஜ் மார்க்கத்தின் நடுவுல. பரமபக்தி எங்க வருது, சீதை கொடுத்து. சுவாமி, இப்ப ஒரு இதுக்கு அடியனை வச்சு கேக்குறேன். அப்படி ஒண்ணும் நம்ம பெரிய இது இல்ல, நீங்க சொல்ற மாதிரி அடுத்து இந்த காலக்ஷேபம் முடிஞ்சா என்ன சாப்பிடலாம்னு நினைக்கிற ஒரு இது, அந்த மாதிரி ஒரு பிரகிருதி நம்ம கிட்ட இருக்கு. ஆனா பரபக்தி வருமா, அப்படி வராட்டா நமக்கு இது கிடையாதுன்னு அர்த்தமா, மோட்சம் வராதுன்னு அர்த்தமா? நிச்சயமா உண்டு. ஏன் உண்டுன்னு சொல்றேன்னா, நாம என்ன நினைக்கிறோம், நான் மோசமா இருக்கிறேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. உண்டு, அது வாஸ்தவம் தரும். நான் மோசமா இருக்கேன், என்கிட்ட அந்த ஞானமே இல்லையே, இதுவுமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறோமோ.
உண்மையை தான் நம்ம பேசுறோம், உண்மையைதான் சொல்றோம். ஆனா என்னுடைய முயற்சியால வரலையே, என்னுடைய ஆச்சாரியன் தானே எனக்கு பண்றாரு, அவர் தானே எனக்கு பண்ண போறாரு. உய்ய உடைய திரு அந்த உடையவுடைய அனுகிரகத்தால எனக்கு கிடைக்க போறது. என்னுடைய முயற்சியால கிடைக்கிறதுன்னா அப்ப நான் நிச்சயமா இல்ல சுவாமி, இப்பவே நமஸ்காரம் பண்ற சுவாமி, பரபக்தியும் கிடையாது, பரஜானம் பரபக்தியே இல்லைன்னா பரஜானம் எங்க இதுவும் கிடையாதுன்னு சொல்லிடலாம். ஆனா இது என்னுடைய முயற்சியால வரலையே. எப்ப அவருடைய திருவடி சம்பந்தம் பெற்றிட்டனோ அந்த திருவடி பலத்தால எனக்கு வருது, அதுதான் முக்கியம். அப்போ ஒவ்வொரு பிரபன்னனுக்கும் ஓரளவுக்கு சின்சியரா இருந்தா கண்டிப்பா அவரோட திருவடி பலத்துல நமக்கு பரபக்தி சந்தேகமே இல்லை, எந்த சந்தேகம் கிடையாது. பேரு தப்பாது என்று துணிந்திருக்கை பேற்றுக்கு துவரிக்கை எல்லோ காத்தா தெரிவிக்கிறார், மூச்சு படிது. பேரு தப்பாது என்று துணிந்திருக்கை, நிச்சயமா எனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படி துணிவோடு இருக்கணுமா? துணிவோடு இருக்க சொன்னே. பேருக்கு என்ன பேருன்னா தீவைக்கணும் போகணுமே ஆதங்கப்படணுமா? ரெண்டும் ஒன்றுக்கு ஒத்தே போறேன்னா ரெண்டும் உண்டு, ரெண்டுமே உண்டு. அதாவது உபாயத்துல நம்ம எதுவும் இது பண்ண வேண்டாம், அலட்டிக்க வேண்டாம். அதே பிராப்தி அடையிற அந்த இது ஆச்சாரன் பண்ண போறாரு. எனக்கு அது பரிபூர்ணமான ஏதோ அத்தியாவசாயம் அவர் தான் பண்ண போறாரு. அதனால மார்பிலை கை வைத்து உறங்க பிராப்தி நல்லா இருக்கு, ஒண்ணும் கட்டமே இல்லை. நான் பண்றதுனால என்னால பண்ண முடியாது, எனக்கு அந்த சக்தி இல்லைன்னு நல்லாவே தெரியுது. அப்ப யாரு பண்ண போறாரு? அவர் தானே பண்ண போறாரு. ஆச்சாரியம் பண்றதுனால எனக்கு கவலையே இல்லையே, அவர் திருவடி பத்தியாச்சு, அவர் தான் பண்ண போறாரு. அவருக்கு உங்களுடைய சம்பந்தாவுக்கு நான் கொடுக்குறேன்னு ஏற்கனவே எழுதி கொடுத்துட்டாரு நம்பெருமாள், அதுவே இருக்கு. அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் வரல, உமக்கும் உங்களுடைய சம்பந்தியாருக்கும் மோட்சம் கொடுத்தோன்னு ஏற்கனவே எழுதி வாங்கிட்டாருன்னா, கையெழுத்து போட்டு வாங்கிட்டாருன்னா, எப்ப அவருடைய திருவடி சம்பந்தம் பெற்றுட்டோமோ பயமே நிர்பரோஸ்மி, பயம் வேணாம் பாரமும் வேண்டாம். ஆனா அந்த துறை இருக்கணும், அந்த துறை நம்ம உபாயமா இது பண்ணக்கூடாது. உபாயம் கிடையாது, அந்த துறை என்ன கிடைக்கணுமே அந்த துறை இருக்கும். ஆனா அதே நேரத்துல நான் அந்த துறை தான் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு அப்ப நான் அது உபாயம் வேணும், அது உபாயம் இல்ல. அப்ப துறை என்ன சுவாமி? அதிகாரி விசேஷனம் எனக்கு இருக்க வேண்டியது நிலை, அந்த அதிகாரி விசேஷனம் எனக்கு வந்துட்டு அவ்வளவுதான். இவ்வளவு விஷயம் இருக்கு. எக்ஸலண்டான சம்பிரதாயம் சுவாமி, எக்ஸலண்டான சம்பிரதாயம். நிஜமா சொல்றேன், இந்த மாதிரி சம்பிரதாயம் பகவானாலேயே உருவாக்க முடியுமான கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஆச்சரியமான சம்பிரதாயம். ஆனா நிறைய பேர் இழந்துட்டு இருக்காரு. என்ன பண்றது? அதுல இவ்வளவு இருக்குன்றது தெரியாம இருக்கு சார். எல்லாருமே இதுவாயிடுவோம். ஆமா, இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சாவே, எவ்வளவு இது இருக்கு தெரிஞ்சாவே, இந்த மகிமை இந்த வைபவம் எல்லாம் தெரிஞ்சாவே அவ வந்து அநேகமா சரீரத்தை பாக்குறவா தான் இருக்கா தவிர ஆத்மா பாக்குறவா இல்லை. சரீரத்தை பார்த்தா இங்க இருக்கணும்னு தோணும், அது மட்டும் இல்ல சரீரத்துக்கு தேவையானதுன்னு தோணும். ஆத்ம ஜீவனே கிடைக்க தோணவே தோணாது. அதுதானே அநேகமா இங்க நடக்கிறது. சுவாமி இப்ப நல்லவனா இருக்கிறது எல்லாருக்கும் நல்லவனா இருக்கிறது, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இதுவா இருக்கு. ஆனா கொஞ்சம் அந்த நாராயண பக்தி, நாராயண பரதெய்வம்னு ஒத்துக்கல, ஆனா நல்லவளா இருக்கா அவ. அது மாதிரி இருக்கும் ஆளுக்கு அது நல்லதா? நம்ம பெருமாளே எதுன்னு சொல்லிட்டு நம்ம பெருசா ரொம்ப சொசைட்டல் இது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அந்த பரோபகாரம்ன்றது கம்மியா இருக்குன்னு சொல்ல மாட்டேது. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு கண்டிப்பா பரோபகாரம் இருக்கணும். ஆனா அதை மெயினா நம்ம வச்சுக்கலாம். பெருமாளுடைய அந்த இது அது எப்படி சுவாமி? அது எது நல்லது சுவாமி? பரோபகாரம் மெயினா இருக்கிறபடியாலே பகவத் சம்பந்தம் இருக்கக்கூடிய குடும்பத்துல அடுத்த ஜென்மால பறக்க வைக்கிறான். நல்லவனா இருக்கிறபடியால அப்படியே மோட்சம் கிடையாது. கூட ஆச்சாரிய சம்பந்தமும் பகவத் சம்பந்தமும் இருக்கணும். அப்ப என்ன பண்றா? நீ நல்லவனா இருந்தபடியால அடுத்த ஜென்மாவை நல்ல ஜென்மாவை கொடுக்கணும். அந்த ஜென்மாவை மோட்சத்துக்கு வரணும். இப்ப இந்த ஜென்மாலே நம்ம ஆச்சாரிய சம்பந்தமும் பகவத் சம்பந்தமும் வச்சுக்கிட்டு பரோபகாரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட ஓகே, அது மோட்சத்துக்கு வழிவகுக்கும் தாராளமா. ஏன்னா உன்னுடைய முயற்சியால போலிய ஆச்சாரிய சம்பந்தத்தால் தான் போயிட்டு இருக்க.
அடிக்கடி தானே வைகுந்தம் குடும் ஞானமனுட்டானவே நன்னாகவே உடையனான உரிமை அடைந்த கால் மாநிலத்தில் தேனார்கமன திருமாமகள் தானே வைகுந்தம் தரும். அந்த திருவாரம் கொடுத்துதான் ஆச்சார சம்பந்தம் கொடுத்தது, அவர் கொடுத்துதான் ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல இப்ப காலக்ஷேபத்துல உட்கார்ந்துரும் ஃபுல்லா சுவாமியை பத்தியோ பகவானை பத்தியே தெரிஞ்சுக்கிறோம், ஆச்சாரிய வைபவத்தை தெரிஞ்சுக்கிறோம். இந்த பரோபகாரம்ன்றது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப வந்து நம்ம வந்து கொஞ்சம் இன்ஃபீரியரா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. எல்லாரும் பரோபகாரத்தோடு இதுவும் இருக்கணும். அந்த பரோபகாரம் ஸ்ரீ வைஷ்ணவாட்ட இருக்கணும். பரோபகாரம் யார்கிட்ட இருக்கணும்? எல்லா ஜீவராசியும் நல்லதான் பார்க்கணும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா பிரதானமா ஸ்ரீ வைஷ்ணவாட்ட பரோபகாரம் பகவானுக்கு பிடிக்கிறது. ஒரு தீவிரவாதிக்கு பரோபகாரமா நான் இருக்கேன், இது நல்லதா தீயதா சுவாமி பிடிச்சிட்டு போயிடுவான், அரசாங்கத்தை பிடிச்சிட்டு போயிடுவான். தீவிரவாதிக்கு நான் பரோபகாரமா இருக்கு சுவாமி, எல்லாருக்கும் ஜீவராசி எல்லாரும் நன்னா பாத்துக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. யாரை பாத்துக்க? சாஸ்திர சம்மதத்துணை. ஒரு புலி பார்த்து நான் பரோபகாரமா இருக்கேன், அதுக்கு நான் இறையா இருக்கேன் அப்படின்னு கிட்ட போய் நீ சாப்பிடு, நான் உனக்கு பரோபகாரமா இருக்கேன் யாரா சொல்லுவாங்க? முட்டாள்தான் சொல்லுவான். ததியாராதனம் சொல்றாரு சுவாமி, அந்த ததியன்றது வந்து ஸ்ரீ வைஷ்ணவால் தான் சொல்றதா இல்ல எனி ஹியூமன் பீயிங்ஸ்? அப்படி பகவத் பக்தர்கள், தத்துன்னு பகவானுக்கு பேரு. அந்த தத்துவான பகவானை ஆராதிப்பவர்களுக்கு ததியர்கள்னு பேரு. அந்த ததியர்களை ஆராதிப்பது ததியாராதனை. சோ ஒரு ருத்ர ஆராதனம் பண்றவங்களுக்கு நம்ம அவ்வளவு அது கொடுக்கூடாது, அந்த இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அங்க ததியன்றது அது கிடையாது. பகவானை தத்துவன்னு பேரு. தத்துவான பகவானை ஆராதிப்பவர்கள் ததியர்கள்னு பேரு. அந்த ததியர்களை ஆராதிப்பது பாகவத ஆராதனம், அதுதான் ததியாராதனம். பாகவத ஆராதனை ததியாராதனை இதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம், அது இல்லை, அதுவும் உண்டு. ததியாராதனா அந்த பாகவதனுக்கு தேவையானது அத்தனை கைங்கரியம் பண்றது, அதான் ததியாராதனை. ஓகே சார். ததியாராதனை சொல்லிட்டு சொல்ற மாதிரி இதுவே சாப்பாடு மட்டும்தான் இது பண்றா? சாப்பாடு மட்டும் கிடையாது, சாப்பாடும் உண்டு. அதை தவிர அவருக்கு வஸ்திரத்தை கொடுக்கறது, அவருக்கு திருமேனி பாதுகாக்கிறது, அவருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுக்கறது, அதெல்லாமே ததியாராதனை. அடியேன் சார். தன்யோஸ்மி சார். அடியேன் சுவாமி தன்யோஸ்மி சுவாமி, திருவடி சேவிச்சுக்கிறேன் சுவாமி. அடியேன் சுவாமி தன்யோஸ்மி சுவாமி, திருவடி சேவிச்சுக்கிறேன் சுவாமி. அடியேன் சுவாமி தேவர் திருவடி சேவிச்சுக்கிறேன் சுவாமி.